வண்டியை நோக்கி நடந்த வரதன் நின்றான். பின்னோடு வந்து கொண்டிருந்த ரகுபதியிடம் தலை வலிக்குது, ஒரு டீ சாப்பிட்டுட்டு போலாமையா என்று கேட்டுவிட்டு காம்பவுண்டை ஒட்டி இருந்த நாயர் கடையை பார்க்க வலது பக்கம் திரும்பினான். வரதன் கேள்வி கேட்பது சும்மா ஒப்புக்காகத்தான். தன் பதிலுக்கு காத்திருக்க மாட்டான் என்பது ரகுபதிக்கு தெரியும். சில நொடிகள் தாமதித்து நண்பனை பின்தொடர்ந்த போது சே என்று எரிச்சலுடன் அழுத்து கொள்ள தோன்றியது. பின்ன அலுவலகம் காலியாகிவிட்டது கூட புரியாமல் மேனேஜர் கூப்பிட்டார் என்று அவரோடு ஜாலியாக அரட்டை அடித்துவிட்டு வரதன் வெளியே வந்த போதே மணி 6 ஆகிவிட்டது. இனி நாயர் கடையில் டீ செஷன் என்றால் குறைந்தபட்சம் அதற்கு ஒரு 15 நிமிடங்கள். அப்புறம் புறப்பட்டு சாயங்கால போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு ஊர்ந்து நகர்ந்து பாலவாக்கத்தை அடைவதற்குள் உன்பாடு என்பாடு என்று 7 ஆகிவிடும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சீக்கிரமா வந்துருங்க, மருதீஸ்வரர் கோயிலுக்கு போனோம் என்று வாசல் வரை வந்து சொல்லி அனுப்பிய மனைவி தங்கம் அங்கே காத்திருக்கையில் இங்கே வரதன் டீ சாப்பிடலாமா சிகரெட் பிடிக்கலாமா என்று நேரத்தை கடத்தினால் எரிச்சல் வராமல் என்ன செய்யும்? போன வாரமும் இப்படித்தான். தங்கத்தின் அண்ணன்காரன் சோமசுந்தரம் சேலத்திலிருந்து ஒரே ஒரு நாள் தங்கிவிட்டு போக வந்திருந்தான். காலையில் வந்தவனிடம் சரியாக உட்கார்ந்து கூட பேசாமல் அலுவலகத்துக்கு வந்தாயிற்று. சரி, மாலையில் பொழுதோடு திரும்பி நிதானமாய் பேசி சாப்பிட்டு சமாதானப்படுத்தி விடலாம் என்று தீர்மானித்தது நடக்க இயலாமல் மவுண்ட் ரோட்ல ஒரு வேலை இருக்குயா, முடிச்சிட்டு போயிடலாம் என்ற வரதன் இவனை ஸ்கூட்டர் பின் சீட்டில் உட்கார வைத்தவாறே இங்கங்கு அலைந்து தன் காரியத்தை முடித்துக்கொண்டு வீட்டில் இறக்கி விடும்போது மணி 8 தாண்டிவிட்டது. இப்படி ஒரு தரம் 2 தரம் என்றில்லை, எத்தனையோ முறைகள் நடந்தாயிற்று. போயா, உன்னோட தினமும் இதே ரோதனையா போயிடுச்சு, இனி நான் பஸ்லயே போயிட்டு வந்துக்கிறேன், உன் ஸ்கூட்டர் சவாரி வேணாம் என்று ரோஷத்துடன் மறுத்து விடலாம் என்றால் அதற்கும் மனது வரமாட்டேன் என்கிறது. இவர்கள் வசிப்பது திருவான்மியூரையும் தாண்டி பாலவாக்கத்தில். ஆபீஸ் கோபாலபுரத்தில். அங்கிருந்து இங்கு நேர் பஸ் கிடையாது. வீட்டிலிருந்து லொங்கு லொங்கு என்று 3/4 கிலோமீட்டர் போல நடந்து அத்திப்பூத்தா மாதிரி வருகிற பஸ்ஸில் ஏறி அடையாறு டெர்மினஸுக்கு வந்து அங்கு இன்னொரு பஸ் பிடித்து கோபாலபுரத்துக்கு போய் மறுபடி 10 நிமிடம் வேகமாய் நடந்தால்தான் அலுவலகத்தை அடைய முடியும். இதோடு 10 மணிக்கு ஆபீஸில் இருப்பதற்கு 8 மணிக்கே வீட்டை விட்டு சோற்று மூட்டையும் கையுமாய் புறப்பட வேண்டிய நிர்பந்தம் வேறு. காலையில் இத்தனை அவஸ்தை என்றால் மாலையில் கேட்கவே வேண்டாம். ஆபீஸ் விட்டு திரும்பும் வேகத்தில் நெரிசலில் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு எந்த நிமிடம் உசிருக்கு ஆபத்து வருமோ என்று நடுங்குவதும் சேர்ந்து கொள்ளும். இத்தனை இடர்பாடுகளையும் தவிர்க்கத்தானே என்னையா இப்படி செஞ்சா என்ன, நீயும் நானும் ஒரே இடத்துல குடியிருக்கோம், ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறோம், என்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு, ஜாலியா போயிட்டு வந்துடுறேன். ஆனா பாவம், நீ இடிபட்டு லோல் பட்டு தினமும் சாவறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால இனிமே என்னோடைய 2 வேளையும் வந்துரு. பஸ்ஸுக்கு என்ன கொடுக்குற? ஒரு ட்ரிப்புக்கு 3.5, அதாவது ஒரு நாளைக்கு 7 ரூபா, ரைட்டா? அப்ப மாசம் என்ன ஆகுது? 210. 4 ஞாயிற்றுக்கிழமை கழிச்சிரு, 180. அதை என்கிட்ட கொடுத்துட்டு அலுங்காம மேல தூசி படாம ஜம்முன்னு பில்லியன்ல உட்காந்துக்கிட்டு நீ வரலாம், போலாம். என்ன சொல்ற? நண்பன் கிட்டே கை நீட்டி பணம் வாங்குறது மனதுக்கு கஷ்டமாத்தான் இருக்கு. ஆனாலும் என்ன செய்யறது, எனக்கும் ஸ்கூட்டர், கடன், பெட்ரோல், அது இதுன்னு 1000 செலவு இருக்குல்ல என்று சென்ற வருடம் ரகுபதி பாலவாக்கத்துக்கு குடி போன புதிதில் ஒரு நாள் வரதன் கூறியதும் யோசிக்காமல் சம்மதித்தான். ஆனால் கத்தி போச்சு வாலு வந்தது கதையாய் பஸ்ஸில் இடிபடும் கஷ்டம் இல்லாமல் போனாலும் மாலையில் நேரத்துக்கு வீடு திரும்பினோம் என்பது நடக்காமல் தினமும் இதே அவஸ்தைதான். பொறுக்க முடியாத நாட்களில் ரகுபதி வாயை திறந்து கேட்டிருக்கிறான் தான். தினமும் லேட்டா வரீங்கன்னு என் பொண்டாட்டி கோவிக்கிறா வரதன். ஆபீஸ் விட்ட உடனே கிளம்பிடியா பிளீஸ், எனக்காக என்று முதல் தரம் கெஞ்சலாக கேட்டதும் வரதன் கண்ணாடியை தூக்கி விட்டு கொண்டு அவனை தீர்க்கமாய் ஏறிட்டான். என்னோட வரதால காலையில 9:15 மணிக்கு தான் கிளம்புற, இல்லாட்டி 8 மணிக்கே புறப்பட்டு இருந்தவன் தானே. நானாச்சும் வண்டி ஓட்டி ஒரே டென்ஷன் ஆகுறேன், ஆனா நீ சலவச்சட்டை கசங்காம உட்கார்ந்துட்டு வர. இதெல்லாம் உன் பொண்டாட்டிட்ட எடுத்து சொல்றதை விட்டுட்டு என்னையா என்கிட்ட வந்து மூக்காலாடுற? இன்னொரு சந்தர்ப்பத்தில் தங்கத்துக்கு காய்ச்சலா இருக்கு, நேரா வீட்டுக்கு போயிடலாயா என்ற போது புருவங்கள் கோபத்தில் முடிச்சு போட, அவ்வளவு அவசரம்னா பஸ்ல போயிடியா, என்னால ரெக்க கட்டிட்டு பறக்க முடியாது என்று வரதன் திட்டவட்டமாய் கூறியிருக்கிறான். இவனிடமும் சீசன் டிக்கெட் போல காசை கொடுத்துவிட்டு பஸ்ஸுக்கு செலவழிக்கவும் கூட்டத்தில் இடிபடவும் ரகுபதிக்கு பைத்தியமா? அதற்கு பிறகு வாயை திறப்பதில்லை. நடப்பது நடக்கட்டும் என்று சும்மா இருந்து விடுகிறான். நாயர் கடையை நெருங்கி அட்டகாசமாக, எந்த நாயர், நல்லா இருக்கீங்களா என்று பாதி மலையாளம் பாதி தமிழில் வினவி 2 சாயா என்று சொல்லிவிட்டு
பெஞ்சில் அமர்ந்த வரதன் பின்னோடு வந்த ரகுபதி பர்ஸை எடுத்து இருவருக்குமாய் சேர்த்து 2 ரூபாயை நாயரிடம் நீட்டியதும் நினைப்பு வந்தா மாதிரி அவசரமாய் தடுத்தான். எதுக்கியா நீ குடுக்குற? நான் தானே டீ சாப்பிட கூட்டு வந்தேன். இது ஒரு ஸ்டண்ட். 4 பேர் மத்தியில் தான் ரொம்ப கராரானவன் என்று காட்டிக்கொள்ள செய்யும் பிகு. இப்போது இப்படி சொன்னாலும் தனியாக இருக்கையில் விஷயம் தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமா சுரேஷ் தனக்கு கார்ல லிப்ட் குடுக்கறதுக்கு நன்றி சொல்ற விதமா அவன் பிறந்த நாளுக்கு நம்ம குருமூர்த்தி ஒரு ரேமன் ஷர்ட் வாங்கி பரிசா கொடுத்திருக்கானா. அடே அப்பா, நட்புன்னா அப்படில இருக்கணும் என்றும் இன்னும் பலவிதமாகவும் நிறையவே சொல்லி காட்டி இருப்பதால் இப்படி தடுப்பது போல பாவனை பண்ணுவதை எல்லாம் ஒதுக்கி தள்ள ரகுபதி கற்றுவிட்டான். இல்ல இருக்கட்டும். வரதன் நாயர் பக்கம் திரும்பி புன்னகைத்தான். சொன்னா கேட்க மாட்டான். பரவாயில்ல, நீங்க காசை வாங்கிக்கங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? வியாபாரம் நல்லா நடக்குதா? 4 நாளா கடை பக்கம் வரவே முடியல. ஆபீஸ்ல செம வேலை. பெஞ்சில் உட்கார பிடிக்காமல் ரகுபதி ஒரு பக்கமாய் நின்று கொண்டு பார்வையை வெறுமனே அலைய விட்டான். பிஸ்கட், கிரீம் பன், கடலை மிட்டாய்களை கொண்ட கண்ணாடி ஜாடி வரிசை, பித்தளை தட்டில் அம்பாரமாய் மசால் வடைகள், மேலே தொங்கிய வாழைப்பழத்தார்கள், மஞ்சள் நிறத்தில் கட்டை விரல் சைஸுக்கு சீப்பு சீப்பாய் தெரிகிற பூவன் பழங்களை பார்த்தபோது ரகுபதிக்கு சட்டென்று முதலில் தான் வரதனை சந்தித்த நாள் ஞாபகத்துக்கு வந்தது. அது நடந்து சுமார் 2 வருடங்கள் இருக்கும். திருச்சியில் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு இந்த கம்பெனியில் கணக்கு பிரிவில் சேர்ந்த புதிது. யாரோடும் அவ்வளவாக அறிமுகம் ஏற்படாத காரணத்தால் மதிய சாப்பாட்டை முடித்துக்கொண்டு காலார நடந்து நாயரின் பெட்டி கடைக்கு வந்து பாக்கு பொட்டலம் ஒன்றை வாங்கி பிரித்து வாயில் போட்டு மென்று 10 அடி தள்ளி நின்று பராக்கு பார்த்த போதுதான் வரதனை முதலாக பார்த்தான். நாயர் கடையை ஒட்டி வாழைப்பழங்களை கைவண்டியில் போட்டு விற்று கொண்டிருந்த பழக்காரனிடம் சென்ற வரதன் என்ன விலை என்று கேட்டது ரகுபதிக்கு கேட்டது. 1 ரூபா. அடேங்க அப்பா, என்ன அநியாயமா சொல்ற நீ? ரூபாய்க்கு 2 தரியா? கட்டுப்படி ஆகாது சாமி. வேணா 2 ரூபாய்க்கு 3 எடுத்துக்க. பழம் சின்னதா இருக்கு, தாராளமா ரூபாய்க்கு 2 தரலாம். இப்போது அந்த வண்டிக்காரனுக்கு கோபம் வந்து விட்டது. அதெல்லாம் தர முடியாது, பழத்தை வச்சுட்டு நவரு. வரதன் ஏமாற்றத்தோடு நகர ரகுபதியும் அவனை தொடர்ந்து அலுவலகத்தை நோக்கி நடந்தான். படிக்கட்டுகளில் ஏறிய போது எதிரில் ஒரு 50 வயதுக்காரர் வர வரதன் நின்றான். என்ன சார், இந்த வெயில்ல எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சிரவண வரதம், சாப்பாடு கொண்டு வரல, 2 வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாமேன்னு அவரை முடிக்க விடாமல் வரதன் குறுக்கிட்டான். வாழைப்பழம் வேணும் அவ்வளவுதானே? பட்னியோட நீங்க ஏன் வெயில் அலையறீங்க? காசை கொடுத்துட்டு நீங்க சீட்டுக்கு போங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அவர் நீட்டிய 2 ரூபாயோடு நடந்த வரதன் கைவண்டிக்காரரிடம் சென்று 3 பழங்களை வாங்கி ஒன்றை அங்கேயே தின்றுவிட்டு மிச்சம் இருந்த 2 பழங்களையும் எடுத்துக்கொண்டு வேகமாய் திரும்பி வந்து அலுவலகத்துக்குள் செல்ல படிக்கட்டுகளில் நின்று அத்தனையையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரகுபதிக்கு யார் இந்த யமகாதகன் என்ற வியப்பு எழுந்தது. அன்றைக்கு வரதனை பற்றி ஆவன்னா எதுவும் தெரியாது. சில நாட்களுக்கு பிறகு நண்பர் ஒருவர் மூலம் அறிமுகமான போது கை காசை செலவழிக்காமல் ஓசியில் பழம் வாங்கி தின்ற இவன் பெயர் வரதன். விற்பனை பிரிவில் வேலை பார்க்கிறான். இத்தியாதி விவரங்களும் தெரிய வந்தன. 6 மாதங்களில் ரகுபதிக்கும் விற்பனை பிரிவுக்கு மாற்றலாகிவிட வரதனின் ஜாதகம் நீங்களாக ஓரளவுக்கு எல்லாமே புரிபட்டு போயின. உலகில் ஒருத்தரை போலவே 7 பேர்கள் இருப்பார்கள் என்று ரகுபதி படித்திருக்கிறான். ஆனால் வரதனை பொறுத்தவரை அவன் ஒரு அலாதி கேரக்டர். அவனை போல் வேறு எவரும் இருப்பது சாத்தியமில்லை என்பது ரகுபதியின் கருத்து. வரதன் சாதாரண கெட்டிக்காரன் அல்ல, ஜகஜால சாமர்த்தியன். வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வரும் ரகம். சிரிக்க சிரிக்க பேசுவான். ஒருத்தர் கேட்காமலேயே உதவி பண்ணுவான். ஆனால் பதிலுக்கு எதையாவது பெறாமல் இருக்கவே மாட்டான். பல சந்தர்ப்பங்களில் அவன் செய்வதை விட திரும்ப பெறுவது பல மடங்கு அதிகமாக உயர்வாக இருப்பதுதான் வழக்கம். அதுவும் ஓசையில் பலன்களை பெறுவதில் மன்னன். கை காசு செலவழிக்காம காரியத்தை நடத்திக்கிற தனி சாமர்த்தியம் வேணுயா. அந்த விஷயத்துல நான் மச்சத்தோட பிறந்தவன் என்பான் கண்களை சிமிட்டி கொண்டு. அது என்னவோ உண்மைதான். ரகுபதிக்கு வீடு பார்த்து கொடுத்ததையே இதற்கு நல்ல உதாரணமாக சொல்லலாமே. திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த போது தெரிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள், சமயத்துக்கு உதவுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு ரகுபதி சேத்துப்பட்டில் 700 ரூபாய் வாடகையில் ஒரு மாடி போஷனை வாடகைக்கு எடுத்தான். குடிபோன 15 நாட்களுக்கெல்லாம் ஏண்டா சென்னைக்கு வந்தோம் என்று கூட தோன்றிவிட்டது. அத்தனை சிரமங்கள் அடுக்கடுக்காய். முதலாவது தண்ணீர் கஷ்டம். மாடி குழாயில் சொட்டு நீர் வரவில்லை. அர்த்தராத்திரி 2 மணிக்கும் 3 மணிக்கும் தண்ணீர் லாரி வருவதை கழுகு மாதிரி பார்த்து கொண்டிருந்து விட்டு கீழே ஓடி அண்டை அயலார்களுடன் முட்டி மோதி ஒரு குடம் தண்ணீர் பிடிப்பதற்குள் போதும் போதும் என்றானது. தண்டவாளத்தை ஒட்டி வீடு இருந்து
நிமிஷத்துக்கு ஒரு தரம் மின்சார ரயில் கடகடவென ஓடியதில் எப்போதும் மண்டைக்குள் ஒரு இரைச்சல். இத்தனை போதாது என்பது போல் காஃபி டிஃபன் நேரத்துக்கு மணியடித்து கூப்பிட்டா மாதிரி வந்து வெட்கமில்லாமல் உட்கார்ந்து விடும் உறவுக்காரர்கள் எல்லாமாக சேர்ந்து கொண்டு பித்து பிடிக்க வைத்த அந்த சமயத்தில் ரகுபதிக்கு விற்பனை பிரிவுக்கு மாற்றல் வர கூட வேலை பார்த்த கணேசனிடம் தன் கஷ்டங்களை சொல்லி ரகுபதி புலம்பிய ஒரு மதிய வேளையில் யாமிருக்க பயமேன் என்று எதேச்சையாய் அத்தனையும் கேட்க நேர்ந்த வரதன் அபயக்கரம் நீட்டினான். இதுக்காகவாயா இவ்வளவு கலங்குற? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 10 நாளாக போகுது. இன்னைக்கு தான் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லியிருக்க. வந்த அன்னைக்கே தெரிவிச்சிருந்தா இதுக்குள்ள நீ ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க நான் வழி பண்ணிருப்பேன். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சிருச்சு? தண்ணி வசதியோட காத்தோட்டமா மலிவான வாடகையில ஒரு வீடு வேணும். அதானே? விடு கவலைய. சரியா 24 மணி நேரத்துல நல்ல செய்தியோட வரேன். ராட்சசன் சொன்னதை செய்து விட்டானே. மறுநாள் காலையில் முகமெல்லாம் சிரிப்பாக நேராக இவனிடம் வந்தான். உன் வேலையை முடிச்சிட்டேன், ஸ்வீட் வாங்கி தந்தாதான் விவரம் சொல்லுவேன் என்று கூறி அலுவலக நேரம் என்று கூட தயங்காமல் ரகுபதியை அழைத்து கொண்டு வெளியே போனான். பாலவாக்கத்தில் அவன் தெருவிலேயே ஒரு வீட்டின் கீழ் போர்ஷன் காலியாக உள்ளதாம். அருவி போல எந்நேரமும் தண்ணீர் கொட்டுமாம், காற்று பீத்து கொண்டு வீசுமாம். புறா கூண்டு மாதிரி ஒண்டு குடுத்தனங்கள் இல்லையாம். மாடியில் வீட்டு சொந்தக்காரர்களாம், கீழே குடுத்தனக்காரர்கள், அவ்வளவே. இத்தனை வசதிகள் இருந்தும் வாடகை 600 தானாம். வழக்கமாய் 6 மாசம் வாடகையை முன்பணமாக கேட்பவர் வரதனுக்காக 3 மாசம் போதும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாராம். வரதன் எதையும் மிகைப்படுத்தவில்லை. சேத்துப்பட்டில் எந்த வசதிகளும் அற்ற மூக்கோட்டை மாதிரியான பொந்துக்கு 700 ரூபாய் கொடுத்ததோடு ஒப்பிட்டால் பாலவாக்கம் வீடு அரண்மனைதான். என்ன, ஆபீஸுக்கு வந்து போவது கொஞ்சம் சிரமம், பஸ் கட்டணமும் அதிகமாகும். பரவாயில்லை, வாடகையில் சேமிக்கும் 100 ரூபாயை அதற்கு ஈடு செய்து விடலாம். அடுத்து வந்த வெள்ளிக்கிழமை ரகுபதி மனைவி தங்கத்துடன் புது வீட்டுக்கு குடி போனான். கிட்ட இருந்து டெம்போவில் சாமான்களை ஏற்றி புது வீட்டில் இறக்கியது முதல் தன் மனைவி குழந்தைகள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அறிமுகம் செய்வித்து அருகில் கடைகள் எங்கெங்கு இருக்கின்றன என்று காட்டிக் கொடுப்பது வரை கூடவே நின்று வரதன் தான் உதவினான். ஆனால் இவற்றோடு எத்தனை சாமர்த்தியமாய் தன் இயல்புக்கேற்ற சுயலாபத்தையும் கவனித்துக் கொண்டு விட்டான் என்பதை எப்போது நினைத்தாலும் ரகுபதிக்குள் வியப்பு மண்டும். வீட்டுக்காரரிடம் அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பிய போது ஒரு தரம், பின்னர் சாமான்களை டெம்போவில் ஏற்றும் போது இன்னொரு தரம். வரதன் பேச்சோடு பேச்சாக ஒரு செய்தியை வெளியிட தவறவில்லை. நம்ம சாமிநாதன் தெரியும்ல, அதான்யா நிர்வாக பிரிவுல இருக்கிறாரே, அவர்தான். நேத்து கேன்டீன்ல பார்த்தப்போ பேசிட்டு இருந்தாரு. செகண்ட் ஹேண்ட் கார் ஒண்ணு சிநேகிதன் மலிவா வாங்கி தந்தான். தரகர் மூலமா வாங்கியிருந்தா என்ன கமிஷன் ஆகுமோ அதை ஒரு கவர்ல வச்சு நண்பன்கிட்ட கொடுத்துட்டேன். பிசினஸ்னா பிசினஸ் தான், நல்ல பொருளை அலைச்சல் இல்லாம வாங்கி கொடுத்ததுக்கு இது கூட செய்யாட்டி எப்படின்னு சொன்னாரு. நேர்மையான பேச்சு இல்லையா என்றான். எங்க அத்தான் ரொம்ப ஒசந்த மனுஷன்யா, பல நல்ல குணங்கள் நான் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஒரு தரம் பாரு, அவர் மகளுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி நல்ல இடத்துல நிச்சயம் பண்ணாரு. தரகர் கமிஷன் மிச்சோன்னு சந்தோஷப்படாம கல்யாணத்தன்னைக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நகல சரிக புடவை பட்டு வேட்டி வாங்கி கொடுத்து அமக்கலப்படுத்திட்டாரு. எதுக்கு அத்தான்னு கேட்டா மனுஷனுக்கு நன்றி உணர்வு வேணாமான்னு பதிலுக்கு கேட்டு சிரிக்கிறாரு. என்ன வசந்த குணம் பாரியா என்றான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, 2 சூடுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு ரகுபதி மடையனல்ல. வீட்டுக்குடி வந்த அன்று கவரில் ஒரு மாத வாடகையான 600 வைத்து வரதனிடம் நீட்டினான். என்னையா? ஒண்ணுல வாங்கிக்க. என்னன்னு கேக்குறன்ல. கவரை வாங்கியவன் புருவங்களை உயர்த்தினான். பணமா? எதுக்குயா? இவ்ளோ நல்ல வீட்டை பிடிச்சு தந்திருக்க, தரகர் வழியா போனா கமிஷன் கொடுத்திருக்க மாட்டனா? அவன் சொன்ன வார்த்தைகளையே கிளிப்பிள்ளை போல ரகுபதி திருப்பி சொன்னான். தொடர்ந்து பணம் தந்துவிட்டு வரதனோடு ஸ்கூட்டரில் வந்து போவது ஏற்பாடாயிற்று. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாய் வரதனோடு நெருங்கி பழகியும் இன்னமும் அவனை சரியாய் கணிப்பது ரகுபதிக்கு சாத்தியமாகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பல முறை ரகுபதி தனக்குத்தானே குழம்பி இருக்கிறான். இவன் உபகாரியா இல்லை காரியவாதியா என்று யோசிக்க யோசிக்க இரண்டும் தான் என்பது புரிந்தது. அதைவிட எதை செய்தாலும் அதில் இரட்டிப்பு ஆதாயம் கிடைக்கும்படி திட்டமிட்டு நடக்கும் சாமர்த்தியசாலி என்பது நன்றாகவே புரிகிறது. ஆனாலும் இவனை விட சாமர்த்தியசாலி பிறக்காமலாயிருப்பான். அவனிடம் இவன் பாட்சா பலிக்காமல் போகுமா? இல்லை, ஐயா மச்சத்தோட பிறந்திருக்கையா என்று வரதன் கண் சிமிட்டி சொல்லும் அதிர்ஷ்டம் ஆயுசுக்கும் தொட. மேலே சிந்தனை செய்ய முடியாமல் வரதனின் குரல் குறுக்கிட்டது. என்னையா டீ ஆறி போகிறது கூட புரியாம யோசனை பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு சனிக்கிழமை, அரை நாள் தான் ஆபீஸுங்கிறதுனால பொண்டாட்டியோட ஜாலியா மேட்னி ஷோக்கு எந்த படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தியா? நீ கொடுத்து வச்சவன்யா,
புள்ள குட்டிங்கன்னு எந்த பிடுங்கலும் கிடையாது. சாட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். எங்க வீட்டை எடுத்துக்க, பெரியவன் ரஜினியோட விசிறி, சின்னவனுக்கு கமல்னா உசுறு. இவன் அந்த படத்துக்கு போலான்னு சொன்னா அவன் இல்ல இந்த படத்துக்கு தான் முதல்ல போகணும்னு முரண்டு பண்ணுவான். எப்பவுமே ரெட்ட செலவுதான். என்னதான் வீடியோல படம் பார்த்தாலும் கொட்டகையில பாக்குற குஷி வரலீங்கன்னு இந்த பசங்களுக்கு என் பொண்டாட்டி சப்போர்ட் வேற. வாங்குற சம்பளத்துல பாதி சினிமா ஆசையை பூர்த்தி பண்ணத்தான் சரியா இருக்கு. உரக்க பேசி பெருமையுடன் சிரித்த வரதன் டம்ளரை நாயரிடம் கொடுத்துவிட்டு ஒரு வடையை எடுத்து கடித்தான். குனிந்து சின்ன குரலில் வினவினான். என்ன நாயர், வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். முகம் வாடின மாதிரி இருக்குது. பேச்சும் வழக்கமான கலகலப்போட இல்ல, என்ன விஷயம்? நாயர் புன்னகைத்து சமாளிக்க முயன்றார். ஒன்னும் இல்ல சார், விடுங்கோ. வரதன் பிடிவாதம் பிடிக்க நாயர் மெதுமெதுவாய் விஷயத்தை வெளியிட்டார். அவர் மகளுக்கு இது தலைப்பிரசவமாம். ஓரிரு நாளில் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டுமாம். தெரிந்த இடத்தில் கடன் பட்டிருந்தாராம். தரேன் என்று வாக்கு கொடுத்தவர் கார் விபத்தில் மாட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரியில் படுத்து விட்டாராம். அடமானம் வைக்க தோதாய் பொருள் ஒன்றும் இல்லையாம். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாராம். குறுக்கே பேசாமல் அத்தனையும் கேட்ட வரதன் அடி உதட்டை கடித்தவாறு கொஞ்சம் யோசித்தான். பிறகு தோராயமா எவ்வளவு பணம் கடனா தேவைப்படும் நாயர் என்று கேட்டான். பிரசவம், குழந்தைக்கு நகை, போக்குவரத்து, குறைஞ்சபட்சம் 10,000 தேவைப்படுது சாரே. வரதன் மறுபடி சிந்தனையில் ஆண்டான். வட்டி கூட ஆனா பரவாயில்லையா? என்ற குருவாயூரப்பா, பணம் கிடைச்சா போதும் சாரே, வட்டி பத்தி எனக்கு கவலை இல்ல. வரதன் அவன் தோளில் தட்டினான். உங்க நேரம் நல்லா இருக்கு நாயர். பணம் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. 20% வட்டிக்கு பணம் தர ஒரு ஆள் இருக்கு. இப்பவே நான் போய் பேசுறேன். 1 வருஷத்துல பணத்தை திருப்பிடணும். மாசம் வட்டியை ஒழுங்கா தரணும். என்ன சொல்றீங்க? நாயரிடம் கூறியவன் ரகுபதி பக்கம் திரும்பி கிசுகிசுப்பாய், ஐயாவுக்கு மச்சம் இருக்குன்னு ஒத்துக்கிறியாயா என்று வினவ, அவன் ஏன் அப்படி சொன்னான் என்பது சட்டென்று விளங்கியது. அன்று காலை அலுவலகத்துக்கு புறப்பட தயாராகி வரதன் ஸ்கூட்டரோடு வாசலுக்கு வந்தபோது 1 நிமிடம் என்றவாறு மாடியிலிருந்து வீட்டுக்கார பெருமாள் இறங்கி வந்தார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அக்கா புருஷனை இழந்தப்புறம் வடக்க இருக்கிற பிள்ளை கிட்ட போக மாட்டேன்னு எங்க வீட்டோட வந்துட்டா. தெரியும் இல்லையா? அவ ஒரு 10-15,000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல கம்பெனி இல்ல மனுஷங்களா இருந்தா டெபாசிட் பண்ணி வைக்கலாம். பேங்கை விட வட்டி கூடுதலா கிடைக்கும். மாசம் 100 ரூபா போல கிடைச்சா அவ கையில 4 காசோட கோயில் குளம்னு போயிட்டு வரலாம். இங்க அங்க அலைஞ்சு விசாரிக்க எனக்கும் தெம்பு இல்ல. அதான் உங்ககிட்ட சொல்றேன். இப்படி நடு ரோட்ல நிறுத்தி பேசுறதுக்காக கோயிக்காதீங்க. என்ன வட்டி எதிர்பார்க்கறீங்க? 14-15 கிடைச்சா போதும். தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன். பண விவகாரம் அவசரப்படக்கூடாது பாருங்க. காலையில் விதைத்த விதை மாலையில் பூப்பது என்றால் எத்தகைய அதிர்ஷ்டம் அது. அங்கு 15க்கு வாங்கி இங்கு 20க்கு கொடுத்து நடுவில் தான் 5% தட்டிக்கொள்ள போகிறானா? அதாவது உட்கார்ந்த இடத்திலேயே சுளையாய் 500 ரூபாய் வரும்படி. இது மச்சத்தின் வேலை இல்லாமல் வேறு என்ன? வரதன் கண்ணாடி ஜாடியை திறந்து கடலை மிட்டாய் சதுரம் ஒன்றை வெளியே எடுத்தான். ஒரு வில்லையை உடைத்து ரகுபதியிடம் தந்துவிட்டு மற்றதை தின்றவாறு பேசினான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நாயர். வட்டியை கரெக்டா கொடுத்துடணும். அசலை எப்ப கேக்குறாங்களோ அப்ப திருப்பிடணும். ஒரு தரம் கூட தவறக்கூடாது. இல்லாட்டி என் பேர் ரிப்பேர் ஆயிடும். சாரே, அந்த சந்தேகம் வேணவே வேணாம். நாயருக்கு வாக்கு சுத்தம் உண்டு. இந்த இடத்துல 10 வருஷமா கடன் நடத்துறேன். தலைய அடகு பிடிச்சாச்சும் வார்த்தையை காப்பாத்துவேன். என் கஷ்டத்துக்கு கை கொடுக்கற நீங்க எனக்கு தெய்வத்துக்கு சமம். இது சத்தியம் சாரே. உணர்ச்சி வசப்பட்டு பேசிய நாயர் வேட்டி முனையை உயர்த்தி கண்களை துடைத்துக் கொள்ள வரதன் அவர் கைகளை பற்றி கொண்டான். மனுஷனுக்கு மனுஷன் செய்யற உதவிய போய் பெருசுப்படுத்தாதீங்க நாயர். அப்போ நாங்க கிளம்புறோம். நாளைக்கு பணத்தோட வரேன். ஓரடி நடந்தவன் ஏதோ நினைத்து கொண்டா மாதிரி திரும்பி, என் பசங்களுக்கு மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும். 4 வடைய பார்சல் கட்டித்தாங்க. என்ன விலை சொல்லுங்க என்றான். 10 வளைகடை பிளாஸ்டிக் பையில் போட்டு நீட்டிய நாயர் விலை சொல்ல மறுத்து, உங்க பசங்களுக்கு கொடுக்க பதார்த்தத்துக்கு நான் காசு வாங்கலாமா சாரே என்று நெகிழ்ச்சியோடு கூற 10,000 ரூபாய் கடன், வரதனுக்கு 5% வட்டி மட்டுமில்லாது அடுத்த 1 வருஷத்துக்கு கடை தின்பண்டங்களையும் இலவசமாய் வாரி தருவதாக இருக்க போகிறது என்பதை யூகிக்க முடிய ரகுபதிக்குள் சின்னதாய் மூண்டிருந்த எரிச்சல் அதிகமானது. என்று காரணமில்லாமல் சூழ் கொட்டினான். எரிச்சலை வெளியிடாமல் கிளம்பியா நாளியாச்சு என்று மெதுவாக முனகினான். வராண்டாவில் பிரம்பு கூடை நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு பராக்கு பார்த்தபடி சோம்பேறித்தனமாய் உட்கார்ந்திருப்பது சுகமாக இருந்தது. விடுமுறை நாள் என்றால் இது ஒரு இன்பம். காலையில் இஷ்டத்துக்கு தாமதமாய் எழுந்திருக்கலாம். பல் விளக்காமல் காஃபி சாப்பிடலாம். நிதானமாய் பேப்பரை வார்த்தை வார்த்தையாய் விளம்பரம் விடாமல் படிக்கலாம். வழிய வழிய எண்ணெய் வைத்துக் கொண்டு காஃபி
தைல காப்பிட்ட மதுரை வீரன் மாதிரி வளைய வந்துவிட்டு ஆறாமர குளிக்கலாம். அல்லது சோம்பேறித்தனம் அதிகமாயிருந்தால் படுக்கையிலேயே புரண்டு புரண்டு படுத்து 2ஆம் டோஸ் காஃபி வாங்கி குடித்து மீண்டும் கண்ணயர்ந்து குளிக்காமலேயே கூட சாப்பிட்டு டிவி நிகழ்ச்சிகளை ஒன்று விடாமல் பார்க்கலாம். அலட்டிக் கொள்ளாமல் பொழுதை கழிக்க எத்தனை வழிகள்! தங்கம் வீட்டில் இல்லை. மதியம் சாப்பாடாகி இவன் வெற்றிலை போட்டுக்கொண்டு அன்றைய தினசரி மார்பில் விரிய படுத்து உறங்க ஆயத்தம் பண்ணிய நிமிடத்தில் அவள் அறைக்குள் வர 35 வயதிலும் தங்கம் சின்ன பெண் மாதிரி எப்படி நங்கென்று இருக்கிறாள் என்கிற நினைப்பு எழுந்ததில் ரகுபதி விழித்துக் கொண்டான். கிட்டத்தில் வரும்படி மனைவிக்கு சைகை காட்டினான். அவன் பார்வையும் முகபாவனையும் விவரத்தை தங்கத்துக்கு உணர்த்தி இருக்க வேண்டும். இருந்த இடத்திலிருந்தே மாட்டேன் என்று தலையசைத்தாள். ஏன் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எதுக்கெல்லாம்? உங்ககிட்ட வாய் கொடுக்க எனக்கு ஆவாதுங்க. வாயை கொடுக்கத்தான் கழுத்துல லைசன்ஸ் கட்டியிருக்கேனே. தங்கம் வெட்கத்தோடு சிரித்தாள். நேத்துதான் கல்யாணம் ஆன நினைப்பா, பேச்ச பாரு. நேத்தான என்ன 15 வருஷம் முன்னால ஆன என்ன? என் மனசு இளமையா இருக்கு, நீயும் ஆளு இளசா இருக்க, அப்புறம் என்ன கிட்டமாம்மா? ஐயோ என்னங்க நீங்க, நேரங்காலம் புரியாம விளையாடிக்கிட்டு. சகுந்தலாக்கா 2:30 வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட வெளியே போனோம். மணி இப்பவே 2:15 ஆயிடுச்சு. இனி நான் சேலை மாத்தி தயாராகி உங்களுக்கு காஃபி கலந்து பிளாஸ்க்ல வச்சுட்டு கிளம்பணும். நேரமாச்சுங்க. ரகுபதி எழுந்து உட்கார்ந்து கொண்டான். இந்த வெயில்ல எங்க போறீங்க? விவரமா தெரியாது. மார்க்கெட்ல காய் வாங்கிட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் போயிட்டு சாயங்காலம் தமிழ் படம் துவங்குறதுக்குள்ளார வந்துடலான்னு சொன்னாங்க. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களேன்னு சரின்ட்டேன். பேசிக்கொண்டே தங்கம் புடவை மாற்றிக்கொண்டாள். தலை பின்னி முகம் கழுவி பவுடர் பூசி பொட்டிட்டாள். சமையலறைக்கு சென்று காஃபி கலந்து பிளாஸ்கில் ஊற்றி வைத்த போது வாசல் கேட் திறக்கும் ஓசை கேட்டது. அக்கா வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன். சமையல் கட்டு மேடையில பிளாஸ்கும் பக்கத்திலேயே டப்பால கை முறுக்கும் வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கங்க என்றவள் செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியே போனாள். ஒரு குட்டி தூக்கம் போட்டு 4 மணிக்கு எழுந்து காஃபி குடித்துவிட்டு கையில் 2 முறுக்குகளை எடுத்துக்கொண்டு ரகுபதி வாசலுக்கு வந்தான். தோட்டம் என்று பெரிதாய் எதுவும் இல்லாவிட்டாலும் தளதளவென வயசு பெண் மாதிரியான வளர்த்தியோடு இருந்த செம்பருத்தி அரளி செடிகளை சுற்றி வந்து ஒரு பார்வை பார்த்தான். வீட்டுக்கார பெருமாளின் சம்சாரம் காந்திமதி அம்மாவுக்கு வயசாகி விட்ட போதும் சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லை. முடிந்ததோ முடியவில்லையோ தினமும் கீழே இறங்கி வந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றவும், மாசத்துக்கு ஒரு முறை பால்கார ஆயாவின் புருஷனை வரவழைத்து செடிகளை கொத்தி கையளவு எரு வைக்கவும் தவறவே மாட்டாள். தங்கத்துக்கும் தோட்டத்தில் ஆர்வம் இருக்க இவர்கள் இங்கு வந்த பிறகு புதிதாய் ரோஜா, ஜாதி, பவழமல்லி செடிகளை நட்டு கிட்ட நின்று பராமரித்ததில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பச்சென்று பசுமையும் வண்ணப்பூக்களும் வாரி இறைக்கின்றன. வேலியில் படர்ந்திருந்த போகன் வில்லா கொடியில் சில கிளைகள் தாறுமாறாய் நீட்டிக் கொண்டிருந்ததை வளைத்து வேலி கம்பியில் செருகிய போது கண்ணன், பரதனின் மூத்த மகன், சைக்கிளை தள்ளி கொண்டு வந்தான். என்ன கண்ணா, வண்டியை ஓட்டிக்கிட்டு போவாம தள்ளிட்டு வர? டயர்ல காத்து கம்மியா இருக்கு. பஞ்சரோ என்னமோ, காத்து பிடிச்சு பாத்தியா? 3வது தெரு கல்யாணம், பீச்சுக்கு போலாம், சைக்கிள் எடுத்துட்டு வாடான்னு சொன்னான். எதிர்காலத்துல என்னால சைக்கிளை ஓட்ட முடியாது, நீ ஓட்டினா வரேன்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டான். இப்ப போய் பஞ்சர் ஓட்டுறதும் அவன் பொறுப்புதான்னு சொல்லிடுவேன். ஓசில சைக்கிள் வேணும்னா எதனாச்சும் பதிலுக்கு செஞ்சுதானே ஆகணும். தெருமுனை திரும்பி கண்ணிலிருந்து அவன் மறையும் வரை ரகுபதி பார்த்து கொண்டே நின்றான். அப்பனுக்கு தப்பாத பிள்ளை. தகப்பன் 8 அடி பாய்ந்தால் இவன் இந்த வயதிலேயே 16 அடி பாய்கிறானே. பாராட்டும் வகையில் உதட்டை சுழித்து தனக்குத்தானே சிரித்தவன் வீட்டுக்குள்ளிருந்து கூடை நாற்காலியை எடுத்து வந்து வராண்டாவில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். காற்று ஜிலுஜிலுவென வீசியது. அதிக மனித சந்தடியின்றி காணப்பட்ட தெருவை பார்க்கையில் மனதின் சந்தோஷம் அதிகமானது. சேத்துப்பட்டு வீட்டின் தெருவின் இறைச்சலுக்கு இது நேர் எதிர். அது சந்தைக்கடை என்றால் இது கோவில் சந்நிதி. அத்தனை அமைதி. பொதுவாகவே நகரின் சந்தடிகள் புறநகர் பகுதிகளில் கம்மிதான் என்றாலும் இவர்கள் வசிக்கும் தெரு பிரதான பாலவாக்கம் ஊரின் விளிம்பில் இருந்ததால் ஜனநடமாட்டம் ரொம்பவும் கம்மி. தெருவில் இருந்த 7 வீட்டுக்காரர்களையும் வந்து போகும் வியாபாரிகளையும் தவிர வேறு வண்டி, வாகனம், மனித சந்தடி கிடையவே கிடையாது. இவர்கள் இருப்பது தெருவின் துவக்கத்தில். அடுத்து எதிரும் புதிருமாய் 5 வீடுகள். அவற்றை தாண்டி கொஞ்சம் காலிமனை, கடைசியாய் 2 கிரவுண்டு நிலத்தில் தெருவிலேயே பெரிதாய் இருப்பது வரதனின் வீடு. பங்களா வீடு என்று அந்த தெருவுக்கு வந்து போகும் வியாபாரிகளால், இதர வீட்டு வேலையாட்களால் தன் இல்லம் குறிக்கப்படுவதில் வரதனுக்கு ஏக பெருமை. இத்தனைக்கும் மாளிகை மாதிரியாக இருந்த மற்ற வீடுகளை கொண்ட கொஞ்சம் பெரிது, அவ்வளவே. அது என்ன பங்களா வீடு? ஒன்று பங்களா என்று சொல்ல வேண்டும், அல்லது பெரிய வீடு என்று அழைக்கலாம். ஒரே அர்த்தத்தை தரும் 2 வார்த்தைகளை சேர்த்து சொல்வது எதற்கு என்று வந்த புதிதில் ரகுபதி வேடிக்கையாய் எண்ணினாலும் இப்போது அவனும் பங்களா வீடு என்று சொல்ல பழகிவிட்டான்.
வரதனின் மனைவி சாகுந்தலாவுக்கு கடலூர் பக்கம் கரும்பும் மல்லாக்கொட்டை பயிரும் சாகுபடி செய்து பணம் சேர்த்த ஓரளவு வசதியான மிராசு குடும்பம் அவர்களுடையது. சகுந்தலா அணிந்திருந்த நகைகளும் வீட்டில் பூஜை முதற்கொண்டு சமையல் கட்டு வரை புழங்கும் கிழங்கான வெள்ளி பாத்திரங்களும் அவள் பிறந்த குடும்பத்தின் பெருமையை நன்றாகவே பறைசாற்றும். இத்தனை நகை நட்டு பாத்திரம் சாமான்களை தைரியமா வீட்டிலேயே வச்சிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா சக்கு அக்கா என்று நெருக்கமாய் பழக துவங்கிய பிறகு தங்கம் அவளிடம் நேரடியாகவே கேட்டபோது தலையை பின்னுக்கு தள்ளி அலட்சியமாய் சகுந்தலா சிரித்தாள். பயமா எனக்கா? நான் மல்லாட்டக்காட்டுல பிறந்து வளர்ந்தபடி ஓடுற பாம்பு காலால மிதிச்சுக்கிட்டு நடப்போம். கிராமத்து மனுஷங்களுக்கு எதுக்கும் பயம் கிடையாது, அதெல்லாம் ஒன்ன மாதிரி நோஞ்சாம் பட்டணத்துக்காரங்களுக்கு தான் என்றாலாம் அந்த சிரிப்பு மாறாமல். தாங்கள் துணிச்சல் மிக்கவர்கள் என்று தற்பெருமை இருந்த போதும் அவர்கள் வீட்டை திறந்து போட்டுவிட்டு அசட்டையாக இருந்தோ கண்டவர்களை வீட்டுக்குள் அனுமதித்தோ வீட்டு வேலைக்கு இஷ்டத்துக்கு ஆட்களை அமர்த்தியோ இந்த 1.5 வருடங்களில் ரகுபதி ஒரு தரம் கூட பார்த்ததே இல்லை. அதிலெல்லாம் புருஷனும் மனைவியும் வெகு கெட்டி. வீட்டோடு மாறி என்று ஒரு ஆள் உண்டு. அவனும் கிராமத்திலிருந்து வந்தவன். பரம்பரையாய் சகுந்தலாவின் தந்தை பண்ணையில் வேலை செய்யும் குடும்பத்தை சார்ந்தவன். வீட்டை தோட்டத்தை பெருக்குவது, கடைக்கண்ணிக்கு போவது, காவலாய் வாசலில் படுப்பது எல்லாம் அவன்தான். மாசத்துக்கு ஒரு தரம் சம்பளம் வாங்கின பின் ஒரு சனி ஞாயிறு மாறி சொந்த ஊருக்கு போய் பொண்டாட்டி குழந்தைகளை பார்த்துவிட்டு வருவான். மாசம் அவனுக்கு பஸ் சார்ஜ் கொடுத்து ஊருக்கு அனுப்புவது தொந்தரவாக இருந்தாலும் மாறி திரும்பி வரும்போது மாமனார் வீட்டிலிருந்து புழுங்கல் அரிசி, இடியாப்ப மாவு, பலகாரம் என்று மூட்டை கட்டி கொண்டு வருவதால் வரதன் அந்த பழக்கத்துக்கு முட்டுக்கட்டை போடுவதில்லை என்பது ஊரறிந்த ரகசியம். அவனை தவிர தினம் காலையில் ஒரு வயதான வேலைக்காரி வந்து பத்து தேய்த்து துணி துவைத்து போட்டுவிட்டு போய்விடுவாள். மற்றபடி சமையல் இதர வேலைகளை செய்வதெல்லாம் சகுந்தலாதான். என் சம்சாரம் சரியான நாட்டுக்கட்ட, எந்த காரியத்துக்கும் அஞ்ச மாட்டா என்று வரதன் புலாங்கிதத்தோடு அடிக்கடி சொல்லுவான். தான் புறங்கையை கொசு கடித்தது. எழுந்து நின்ற ரகுபதி கூடத்துக்குள் எட்டி கடிகாரத்தை பார்த்தான். 5:15. தமிழ் சினிமா ஆரம்பிக்க போகிறது. இன்னமும் தங்கத்தை காணவில்லையே என்ற நினைப்பு எழ நாற்காலியை உள்ளே இழுத்து போட்டு தானும் வீட்டுக்குள் சென்று கதவை தாளிட்டான். பிளாஸ்கில் மிச்சம் இருந்த 1/2 லோட்டா காஃபியை குடித்தவன் டிவி சுவிட்சை போட்டுவிட்டு நாற்காலியில் அமர்ந்தான். விளம்பரங்களில் புத்தி போகவில்லை. பசித்தது. தங்கம் இருந்தால் ஏதாவது டிஃபன் பண்ணி தர சொல்லலாம். வெளியே போய் மெயின் ரோடில் இருக்கும் சாந்தா பவனில் சூடாய் ரவா தோசை சாப்பிட்டு விட்டு வரலாமா என்று எண்ணியவன் தங்கம் வீட்டு சாவி எடுத்துக்கொண்டு போயிருப்பாளோ மாட்டாளோ என்ற கேள்வி எழுந்ததும் நினைப்பை மாற்றிக்கொண்டான். பாதி படம் ஓடி மணி 7 போது அறக்க பறக்க தங்கம் வந்து சேர்ந்தாள். இவன் என்ன ஏது என்று கேட்கும் முன் தானாகவே முந்திக் கொண்டு பேசினாள். நாழி ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. புறப்படலான்னு சொன்னா சகுந்தலாக்கா கேட்டா தானே. இரு இன்னும் 5 நிமிஷம்னு சொல்லி நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்துட்டாங்க. கையில் இருந்த பையை மேஜை மேல் வைத்துவிட்டு பானையில் இருந்து ஒரு கிளாஸ் தண்ணீரை மொண்டு குடித்தவள் சப்பாடா என்ன வேர்வை என்று முனகியவாறு மின்விசிறியின் வேகத்தை கூட்டினாள். சமையல் கட்டுக்கு போய் ஒரு தட்டை எடுத்து வந்து பையில் வாழை இலையில் சுற்றி இருந்த 2 மைசூர் போண்டாக்களையும் ஒரு அல்வா துண்டத்தையும் அதில் வைத்து கணவனிடம் நீட்டினாள். டிஃபனா? ஏது ஹோட்டல்ல வாங்கினியா? இல்லை என்று மறுத்த தங்கம் மங்களத்தம்மா வீட்டுல கொடுத்தாங்க என்றாள். வாயில் போண்டாவை போட்டுக்கொண்டு எந்த மங்களத்தம்மா என்று கண்களால் ரகுபதி வினவ தங்கம் அவன் அருகில் அமர்ந்து பதில் கூறினாள். மங்களம் ஸ்டோர்ஸ் ஜவுளி கடை முதலாளி சம்சாரம் மங்களத்தம்மா. போண்டாவை விழுங்கிய ரகுபதி அவசரமாய் அவங்க வீட்டுக்கா போயிருந்தீங்க? அந்த அம்மாவுக்கும் சகுந்தலாவுக்கும் ஏதோ மனஸ்தாபம்னு சொன்னியே. தங்கம் நமுட்டாய் சிரித்தாள். அது போன மாசங்க, இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சான். ஜவுளி கடை முதலாளி மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கான். வர்ற 17ஆம் தேதி முகூர்த்தமா. இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சக்கு அக்கா 4 நாளைக்கு முன்னாடியே மங்களத்தம்மா வீட்டுக்கு ஏறி போய் என்னவோ உடம்பு சரியில்லை, அதான் இத்தனை நாள் உங்களை பார்க்க வராம இருந்தேன், அது இதுன்னு சமாதானம் சொல்லி தானா வலிய சேர்ந்துக்கிட்டாங்களாம். கல்யாண காரியங்கள்ல ஒத்தாசை பண்றேன்னு தினம் அங்க போய் வராங்களாம். எனக்கு இந்த விவரம் எதுவும் தெரியாது. ஒரு காரியமா வெளியே போலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் நீதான் மாக்கோலம் மாதிரி வெள்ளை பெயிண்டால அழகா கோலம் போடுவியே, இந்த பெயிண்டும் பிரஷும் சம்மந்தி வீட்டுக்காரங்க வரப்போ அழியாத கோலமா வேணும்னு மங்களத்தம்மா ஆசைப்பட்டாங்க. அதுக்கு என்ன எங்க ராசாத்தி தங்கம் இருக்காளே, ஜமாய்ச்சிடுவோன்னு சொல்லி உன்னை கூட்டு வந்தேன். வாசல்ல பூஜை அறையில பெரிய மணக்கோலமா போட்டு குடுன்னு கேட்டுக்கிட்டாங்க. மாட்டேன்னு எப்படி சொல்றது? 3 மணி நேரமா குனிஞ்சு போட்டதுல முதுகு விட்டு போச்சு போங்க. அதுக்கு கூலியாத்தான் போண்டாவும் அல்வாவும் கொடுத்தாங்களா? தங்கம் நிஜமான கோபத்துடன் முறைத்தாள். சி,
நான் அவ்வளோ அல்பம் இல்லைங்க. ஏதோ நம்ம கிட்ட கைத்திறமை இருக்கு, ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ ஆசைப்பட்டு கேக்குறாங்களேன்னு ஒரு உதவியா நினைச்சுதான் செஞ்சேன். மங்களத்தம்மா அன்பா உன் புருஷனுக்கு எடுத்துட்டு போன்னு கொடுத்தாங்க, மறுக்க முடியல. ஆனா வீட்டுக்கு வரப்போ சக்கு அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. கையில் இருந்த காலி தட்டை கீழே வைத்த ரகுபதி, அப்படி என்ன சொல்லிட்டாங்க நீ இப்படி பதற என்றான். தங்கம் முகத்தை அஷ்ட கோணலாக்கினாள். போன வாரம் மங்களம் ஸ்டோர்ஸ் மேனேஜரை சக்கு அக்கா சந்திச்சாங்களாம். அவர்தான் முதலாளி மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகியிருக்கிறதா சொல்லிட்டு வேண்டியவங்களுக்கு கொடுக்கறதுக்காக 100 பட்டுப்புடவைகளை நெய்யா ஆர்டர் கொடுத்திருக்கிறதையும் சொன்னாராம். ரகுபதி என்று சூழ் கொட்டி அவளை மேலே பேச விடாமல் தடுத்தான். நான் என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்ற? இருங்க, அவசரப்பட்டா எப்படி? அதை கேட்டப்புறம்தான் மனசு மாறி இவங்க வலிய மங்களத்தம்மா வீட்டுக்கு வாசப்படி ஏறி போயிருக்காங்கன்னு சொல்ல வந்தா. அட கடவுளே, முதல்ல நீ சொன்ன விஷயத்துக்கும் இப்ப சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியலையே. எனக்கும் தாங்க புரியல. ஆனா துளி வெக்கம் இல்லாம நாங்க வீடு திரும்புறப்போ, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் கூட இல்ல, தினமும் நாம அவங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு மாதிரி கோலம் போட சாமான்களை எடுத்து வைக்கிறதுல கூட மாட உதவுனோம்னா நமக்கும் ரெட்டைப்பெட்டு போட்ட பட்டு புடவைங்க கட்டாயம் கொடுப்பாங்க. ஜவுளி கடைக்காரங்க சொந்தமா தறி இருக்கு, அதான் வாரி விடுறாங்க. 100ஓட 102 குடுக்கட்டுமேன்னு சொன்னப்போ கழுகுக்கு மூக்குல வேத்தா மாதிரி சக்கு அக்கா நடந்துக்கிறாப்லத்தான் எனக்கு தோணுச்சு. கேட்டதை நம்ப மாட்டாமல் ரகுபதி உள்ளங்கையால் ஓங்கி நெற்றி மத்தியில் அரைந்து கொள்ள தங்கம் தொடர்ந்தாள். இவங்க பணம் காசு இல்லாதவங்களா, இல்ல ரெட்டைப்பேட்டு போட்ட பட்டுப்புடவையே உடுத்திக்காதவங்களா? ஏன் இப்படி அலையறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலீங்க. இந்த பொங்கலுக்கு கூட பிறந்த வீட்டு சீதனத்தோட பட்டுப்புடவை தான் அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு அல்பத்தனம்? ச்சே, அவங்க பேசுனதும் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சுங்க. ஐயோ, சொந்தம் பந்தம் இல்லாதவங்க கிட்ட புடவை வாங்கிக்கிட்டா எங்க வீட்டுக்காரர் திட்டுவாங்க. நாளையில இருந்து நான் வரல, தயவு பண்ணி என்னை கூப்பிடாதீங்கன்னு கண்டிப்பா மறுத்துட்டேன். அதுக்கு போடி புத்தி கெட்டவளே, பொழைக்க தெரியாதவளேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ரோஷம் மானம் எதுவும் இல்லாத இவங்களை என்ன செய்யறது? பதில் பேசாமல் ரகுபதி அமர்ந்திருக்க தங்கம் எழுந்து நின்றாள். உங்களுக்கு பசி வந்துற போது நான் போய் சோறு வடிக்கிறேன், கத்திரிக்காயை சுட்டு தொகையில் அரைச்சி ரசம் வச்சா போதுமாங்க? கேட்டுவிட்டு உள்ளே சென்றவள் ஒரு நிமிடத்தில் அங்கிருந்தே உரக்க பேசினாள். மனசு பொறுக்கல, அதான் திரும்ப திரும்ப சக்கு அக்கா பேச்சே எடுக்கிறேன். வீட்டுக்கு வர்ற வழியில மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போனோம். அங்க ஒரு கடையில நின்னுக்கிட்டு தெரிஞ்சவங்க வீட்டுல கல்யாணம் வருது, லிஸ்ட் தரேன் பார்த்து அனுப்புவீங்களான்னு கேட்டுட்டு அதை சாக்கா வச்சு எல்லா காயும் அடாவடியா பேரம் பண்ணி குறைச்சு வாங்கிட்டாங்க தெரியுமா? அப்புறம் இன்னொரு கடையில ₹1 இஞ்சி பச்சை மிளகாய் வாங்கிட்டு ஓசியில கொத்தமல்லி கருவேப்பில கொடுத்தாதான் ஆச்சுன்னு வம்பு பண்ணாங்க. பூக்காரிக்கிட்ட 1 முழம் பூ வாங்கினா கூட விட்டு நறுக்குன்னு அவங்க கிட்ட தகராறு. ச்சே, ஆனாலும் அல்பங்க. இன்னாமா யாரு என்ன கொடுப்பாங்கன்னு ரொம்ப தான் அலையறாங்க. சக்கு அக்காவோட இந்த குணம் எனக்கு தெரிஞ்சதுதான், புதுசா ஒண்ணும் இல்ல. ஆனாலும் இன்னைக்கு என்னமோ ரொம்பத்தான் பத்திக்கிட்டு வருது. அவள் நீளமாய் பொறும எழுந்து வந்த ரகுபதி வாசப்படையில் சாய்ந்து நின்று கொண்டு அவளுக்கு பதில் கூறினான். உன் ஆத்திரம் எனக்கு புரியுது தங்கம். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல வரதனோட நடவடிக்கைகளை பார்த்து நானும் என்ன மனுஷன்டா இவன்னு வெறுத்துதான் போயிருக்கிறேன். ஆனா யோசிச்சு பார்த்தா இது அல்ப குணம்னு தோணல. இது ஒரு நப்பாசை. ஓசியில சாமான்களை வாங்கிக்கிறப்போ வர்ற சந்தோஷம். வரதனும் அவன் சம்சாரமும் சோம்பேறிகளோ மனசாகாத கஞ்சன்களோ இல்ல. இன்னும் சொல்ல போனா சரியான உழைப்பாளிங்க. அடுத்தவங்களை திருப்தி பண்ணி நாமா காரியங்களை சாதிச்சுக்கிற அதிசாமர்த்தியசாலிங்கன்னு இவங்களை சொல்லலாமே தவிரவும் நிச்சயமா பிக்காரி குணங்காரங்கன்னு ஒத்துக்க முடியாது. பேசிக்கொண்டே அறைக்குள் வந்த ரகுபதி டப்பாவை திறந்து முறுக்கு ஒன்றை எடுத்து கடித்தபடியே மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான். அன்னைக்கு பாரேன், மாடி வீட்டு பெருமாள் எங்க 2 பேர்கிட்டயும் தான் அக்கா பணம் 10,000 ரூபாய் இருக்குது, அதை நம்பிக்கையான உங்ககிட்ட வட்டிக்கு விட்டா நல்லதுன்னு சொன்னாரு. நான் அதை இந்த காதால கேட்டா அந்த காதால வெளியேத்திட்டேன். ஆனா வரதன் நாயர் பண கஷ்டம்னு சொன்னதும் சடார்னு அமுக்கி புளிச்சு இங்க 15க்கு வட்டிக்கு வாங்கி அங்க 20க்கு விட்டு நடுவுல தான் 5 தட்டிக்கலையா? பெருமாள் நாயர் 2 பேர்கிட்டயும் உதவி பண்ணார்னு நல்ல பேரு. இதுக்கு மேல 2ஆம் பேர் அறியாம வருமானம். இது கெட்டிக்காரத்தனம் இல்லாம வேற என்ன? கூட இருந்த எனக்கு அப்படி செய்ய தோணுச்சா? இந்த ஜகஜால குணம் புருஷங்கிட்ட இருந்து மனைவிக்கு வந்துச்சா, இல்ல அவங்க கிட்ட இருந்து இவனுக்கு வந்துச்சான்னு தெரியல. பசங்களும் அச்சு அப்படியே இருக்குதுங்க தெரியுமா தங்கம்? சைக்கிள் சிநேகிதன் உபயோகத்துக்கு கொடுக்கறப்போ பதிலுக்கு அவனை பங்க்சர் ஓட்ட வச்சு வண்டியை ஓட்ட சொல்லி தான் பின்னால உட்காந்துட்டு போற சாமர்த்தியம் இந்த வயசுலயே கண்ணனுக்கு இருக்கு. மொத்தத்துல கில்லாடி குடும்பம், அதான் நான் சொல்லுவேன். கத்திரிக்காயை சுட்டு தோலை உரித்து விட்ட தங்கம், பெரிய கில்லாடிங்க தாங்க போங்க.
இதுல பெருமைப்பட எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணல. கூட நின்னப்போ உடம்பு கூசி போச்சு. நமக்கு வேண்டாம்ப்பா இந்த ஒசந்த குணம் என்று அங்கலாய்த்து விட்டு அரைக்க வைத்திருந்த மசாலாவையும் கத்திரிக்காயையும் எடுத்துக்கொண்டு கொல்லைக்கதவை திறந்து அம்மிக்கல்லிடம் செல்ல, பேசியது போதும் என்கிற நினைப்புடன் ரகுபதி கூடத்துக்கு சென்று இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த தமிழ் படத்தை பார்க்க முற்பட்டான். 2 நாட்களாக வரதன் ஏக பிசி. இருக்கையில் இல்லாமல் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே இருந்தான். சீட்டில் உட்கார்ந்திருந்த சமயத்திலும் வாய் ஓயாமல் டெலிபோனில் பேச்சு. என்ன விஷயம்? பார்த்து அரைகுறையாய் ஓரிரு வார்த்தைகளை கேட்டவரையில் மலேசியா, சிங்கப்பூர் என்று ஏதேதோ காதில் விழுந்தனவை தவிரவும் உருப்படியாய் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வீட்டிலிருந்து காலையில் அலுவலகத்துக்கு ஸ்கூட்டரில் வரும்போது அவன் காதருகில் குனிந்து, என்ன வரதா, ரொம்ப பிஸியா இருக்காப்புல தோணுது, என்ன விஷயம் என்று ரகுபதி கேட்டதற்கு சிரித்து கொண்டே, ஆமாயா ரொம்ப பிஸிதான், அப்புறமா எல்லாம் சொல்றேன் என்று வரதன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். காற்றின் வேகத்தை மீறி கொண்டு உரக்க இப்பவே சொல்லு என்று கேட்க எப்படியோ இருக்க ரகுபதி மௌனம் சாதித்தான். ஆனாலும் செஷன் மேனேஜர் முத்துசாமியின் அறைக்கு சென்று அரை மணி போல வரதன் பேசிக் கொண்டிருந்ததும் உணவு இடைவேளை சமயத்தில் ஆடிட்டிங் பிரிவிலிருந்து கோவிந்தனும் நிர்வாக பிரிவிலிருந்து சுந்தரராஜனும் கூட அவனை தேடி வந்து மேஜை மேல் கவிழ்ந்து உட்கார்ந்து ரொம்ப நேரத்துக்கு என்னமோ பேசியதையும் கண்டபோது என்ன நடக்கிறது இங்கே என்ற ஆர்வம் ரகுபதியை நிமிண்டாமல் இல்லை. தொடர்ந்து எந்த விவரத்தையும் தெரிந்து கொள்ள முடியாமல் 4 மணிக்கு இவன் மேஜைக்கே வந்து, வரதன், நான் பர்மிஷன் போட்டு வெளியே போறேன்யா, நீ பஸ்ல வீட்டுக்கு போயிடு, நாளை காலையிலயும் 8 மணிக்கெல்லாம் ஒருத்தரை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நீ எனக்காக காத்திருக்காத, வேணும்னா 2 வேளை பஸ் சார்ஜ் அடுத்த மாசம் பணம் கொடுக்கறப்போ கழிச்சுக்கோ என்று கூறிவிட்டு இவன் பதிலுக்காக காத்திருக்காமல் வேகமாய் வெளியே போக ரகுபதியின் அமைச்சல் அதிகமானது. வீட்டுக்கு போகும்போதும் மனைவி கொடுத்த டிஃபனை சாப்பிடும் போதும் இதே யோசனைதான். வரதன் ஏதோ முக்கியமான காரியத்தை முனைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். மேனேஜர்ல இருந்து எல்லா செக்ஷன் ஆபீசர்களையும் பார்த்து பேசுறான். ப்ரமோஷன் கிடைக்க பாடுபடுறானா? அதுக்கு இத்தனை வெளிப்படையா யாரும் முயற்சி செய்ய மாட்டாங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். சொல்றேன், உன்கிட்ட சொல்லாமையான்னு சிரிக்கிறான். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தேவலை போல இருக்கு என்று இருப்பு கொள்ளாமல் இரவு மனைவியிடம் கூறிய போது அவள் சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரு தரம் அவனை ஏறிட்டு விட்டு எனக்கு தூக்கம் வருது என்று சொல்லி திரும்பி படுத்து விட்டாள். மறுநாளும் அதே கதைதான். தவிப்பு அதிகமாக இவன் கூட வேலை பார்க்கும் நாராயணனிடம் மெதுவாய் விசாரித்த போது, உங்களுக்கு தெரியாதா, நீங்க தான் அவனோட ஆப்த நண்பராச்சே என்று சொல்லி காட்டிவிட்டு, என்னவோ டூர் ஏற்பாடு பண்றாருன்னு நினைக்கிறேன் என்று பட்டும் படாமலும் சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார். இனி பொறுக்க முடியாது என்றானதும் எழுந்து வரதனிடம் சென்றான். என்ன விஷயம் வரதன்? ஆபீஸ் பூரா தெரிஞ்சிருக்கு, ஆனா நான் கேட்டா மட்டும் எதுவும் சொல்லாம பிகு பண்ணிக்கிற. ஒரு வெள்ளை பேப்பரில் பல பெயர்களையும் ஒவ்வொன்றுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட தொகையும் எழுதி கூட்டிக் கொண்டிருந்ததை முடித்துவிட்டு வரதன் நிமிர்ந்தான், புன்னகைத்தான். உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லையா, ஆனா நேரம் தான் கிடைக்கல. 3 நாள் டைம்ல முடிக்க வேண்டிய காரியம், அதான் உட்காந்து சோறு தின்ன கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கேன். என்னமோ டூர் ஏற்பாடு பண்றான்னு நாராயணன் சொல்றானே. கரெக்ட். ரகுபதி வருத்தத்தோடு நண்பனை ஏறிட்டான். யார்கிட்டயோ டூர் பத்தி பேசுற, ஆனா உன் நெருங்கின நண்பன் என்கிட்ட பேசவேல பத்தியா? ஏன் விவரம் சொன்னா நானும் சேர்ந்துக்க மாட்டேனா? வரதன் கையில் இருந்த பேனாவை வைத்துவிட்டு நிமிர்ந்தான். சாரியா, நீ எல்லாம் அவ்வளவு செலவு பண்ணி டூர் போக சம்மதிப்பேன்னு நான் நினைக்கல. சரி, இப்பவும் ஒன்னும் குடிமொழிக்கு போல. 15,000 ரூபா செலவழிக்க நீ ரெடினா சொல்லு, உன் பேரையும் லிஸ்ட்ல சேர்த்துறேன். ரகுபதி அரண்டான். என்னது 15,000மா? பத்தியா, இதுக்குத்தான் உன்கிட்ட சொல்லல. காரியத்தை கச்சிதமா முடிச்சப்புறம் இப்படி செஞ்சேயான்னு விளக்கமா சொல்லலான்னு இருந்தேன். அரை நிமிடம் அப்படியே நின்று கேட்டதை நம்பாமல் விழித்து, 15,000 எதுக்கு வரதன் என்றான் மெதுவாக. இப்போ வெலாவாரியா பேச டைம் இல்ல. நீ இன்னைக்கு என்ன பண்ண போற? நேரமாச்சுனாலும் பரவாயில்லன்னு என் கூட வரியா, இல்ல பஸ்ல போயிடுறியா? எவ்வளவு நாழியாவும் தெரியாது. மந்தவெளியில ஒருத்தரை பார்த்து இந்த ட்ரிப் விவரம் பேசணும். சரியான பார்ட்டி புடிச்சிடுன்னு மேனேஜர் காட்டி கொடுத்திருக்கிறாரு. யாரு? நம்ம மேனேஜரா? அவரும் இந்த ட்ரிப்ல உண்டா? இல்லாம போனியே அவர் தானே. இப்ப கொஞ்சம் அக்கவுண்ட் செக்ஷன் வரைக்கும் போயிட்டு வரணும், வேலை இருக்கு. நீ பஸ்ல போயிடுறியா? 15,000 ரூபாய்க்கு அப்படி என்ன டூர் ப்ரோக்ராம் என்கிற ஆர்வம் கண்களில் வெளிச்சம் போட, இல்ல நாழியானா பரவாயில்ல, உன் கூடவே வரேன் என்றான் ரகுபதி. 5 மணிக்கு ஆபீஸ் விட்டு கிளம்பி நேராக மந்தைவெளி விலாசத்தை தேடிக்கொண்டு போனார்கள். 2வது பிரதான சாலையில் இருந்த வீட்டில் நுழைந்து அழைப்பு மணியை அழுத்தியதும் 45 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் கதவை திறந்தார். பேண்ட், புஷ் ஷர்ட், வாட்ட சாட்டமான தேகம், காதோர நரை. என் பேர் வரதன், நீங்க தானே மிஸ்டர் நடேசன்? எங்க மேனேஜர் முத்துசாமி தான் உங்களை பார்க்க சொன்னாரு, போன் பண்ணியிருந்தனே.
ஆமா ஆமா, வாங்க உட்காருங்க. அமர்ந்தார்கள். முத்துசாமியும் நானும் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒன்னா படிச்சவங்க. அவன் தனியார் ஆபீஸ்ல சேர்ந்து மேனேஜர் ஆயிட்டான். நான் சொந்தமா பிசினஸ் பண்றேன். ரொம்ப வருஷங்களாவே ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு எனக்கு ஆசை. ஆனா தொழிலை விட்டுட்டு இங்க அங்க நகர முடியல. இப்ப கூட முத்துசாமி இந்த பேச்சை எடுத்தப்போ, எதுக்குப்பா வீண் செலவு, கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குன்னு மறுத்துட்டேன். அவன் விடாம, நீ வரதன்ட்ட பேசிட்டு தீர்மானம் பண்ணு, நம்ம பிரச்சனைகள் என்னைக்கும் தீராது, பொறுப்பு முடிஞ்சாதான் நமக்கு வாழணும்னா கிழவன் அப்புறம் தான் வாழ முடியும்னு ஒரே போடா போட்டுட்டான். நடேசன் சிரிக்க வரதன் சேர்ந்து கொண்டான். எங்க மேனேஜர் சொன்னது ரொம்ப சரி. பொண்டாட்டி குழந்தைங்க வசதி தான். ஆனாலும் நமக்குன்னு ஒரு அனுபவம், சந்தோஷம் சின்னதாவாச்சும் வேணாமா? 4 ஆம்பளைங்க சேர்ந்துட்டா தனி குஷிதான். எல்லாத்துக்கும் தாலி கட்டினவங்களும் கூடவே வரணும்னா எப்படிங்க? நடேசன் அவசரமாய் முன்னால் சாய்ந்து ஷ் என்று அவனை அடக்கினார். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நாம இப்படி பேசுறது என் சம்சாரம் காதுல விழுந்துட்டா அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போறதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. தொழில் விருத்தி பண்ற விஷயமா சிங்கப்பூருக்கு போக வேண்டி வரும்னா அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கேன். வரதன் குழைந்தான், குரலை தழைய விட்டான். மன்னிச்சுக்கங்க சார், உங்க அஸ்திவாரத்துக்கு எந்த கெடுதலும் வராது. கட்டடம் எழுப்ப உதவுவேனே தவிர பிரச்சனை வராப்புல ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியோட வாழணுங்கிறதாங்க என் ஆசை. சரி, விவரத்தை சொல்லுங்க. வரதன் சுற்றும் முற்றும் பார்த்தான். இங்கே வா. நடேசன் சிரித்தார். இப்ப நீங்க பயப்பட வேணாம். அவங்க கபாலி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. திரும்ப 7 ஆகும். எதிர்காலத்துல நீங்க கவனமா இருக்கத்தான் துவக்கத்திலே எச்சரிச்சேன். வரதன் கையோடு கொண்டு வந்திருந்த பிரீஃப் கேஸில் இருந்து சில வண்ண அட்டைகளை வெளியே எடுத்தான். என் நண்பர் தாமஸ் புதுசா ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. வாடிக்கைக்காரங்களை பிடிக்கிறதுக்காக வேற யாருமே கொடுக்காத சலுகைகளை தர முன் வந்திருக்கிறாரு. விமான பயணம், தங்குற ஹோட்டல், கேளிக்கை நிகழ்ச்சிகள்னு எல்லாத்துலயும் வேற எந்த டிராவல் ஏஜென்சியும் கொடுக்காத அளவுக்கு தள்ளுபடி தரேன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு இன்னி தேதி சென்னை சிங்கப்பூர் சென்னை டிக்கெட் விலை 9400 சொச்சம். நேரா ஏர்லைன்ஸ்காரங்க கிட்ட போய் டிக்கெட்டை எடுத்தா சல்லி காசு குறைக்க மாட்டாங்க. டிராவல் ஏஜென்சி கிட்ட போனா அவங்களுக்கு கிடைக்கிற 9% கமிஷன்ல போனா போகுதுன்னு 4 இல்ல 5% நமக்கு திருப்பி பணமா தருவாங்க. ஆனா என் சிநேகிதர் 8% திருப்பி தரேன்னு சொல்றாரு. என்னங்க இப்படி செஞ்சா உங்களுக்கு லாபம் வேணாமான்னு கேட்டேன். வாடிக்கைக்காரர் திருப்தி தான் முக்கியம், லாபமே இல்லைன்னு சொல்றாரு. எப்படி? மூச்சு விடாமல் வரதன் விஷய ஞானத்துடன் பேச, விமான பயணம் பற்றி இவனுக்கு எப்படி இத்தனை விவரங்கள் தெரிந்தன என்று ரகுபதி ஆச்சரியப்பட்டான். இப்போ முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கங்க. இது இன்னும் பேப்பர்ல வராத நியூஸ். 10 நாள்ல வந்துடும். என் சிநேகிதருக்கு டெல்லியில இருந்து நியூஸ் வந்திருக்கு. அடுத்த மாசம் 15ஆம் தேதியில இருந்து விமான கட்டணங்கள் தாறுமாற ஏத்த போறாங்களாம். சிங்கப்பூருக்கு 9000 சொச்சமா இருக்கிறது 13,000 சொச்சமா ஏற போகுதாம். இது தவிர ஹோட்டல், சாப்பாடு, மத்த செலவுங்க. உன் நண்பர்கள் கிட்ட இதை எடுத்து சொல்லு. குரூப் டூர் இப்ப போனாதான் மலிவு. 15,000 செலவழிக்கிறதுக்கு அப்புறம் 25,000 ஆகும்னு கரிசனத்தோட சொன்னாரு. நானும் தான் கேக்குறேன், நமக்கு தோட்டத்திலேயா பணம் விளையுது? அவன் உசுர கொடுத்து சம்பாதிக்கிறத எதுக்கு அரசாங்கத்துக்கு தண்டமா தூக்கி தரணும்? என்ன சார் நான் சொல்றது? நடேசன் எழுந்து கைகளை முன்னால் கட்டி கொண்டு இப்படியும் அப்படியும் உலாத்தினார். நின்றார். யோசனையுடன் கேட்டார். போக வர 9,000 சொச்சம். அதுலயும் 8% பணமா திரும்ப கிடைச்சிரும்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா 15,000 ஒரே தூக்கிட்டீங்களே? வரதன் நட்போடு தலையசைத்து மறுத்து சிரித்தான். இல்ல சார், அப்படிலாம் அடாவடி செய்யறவன் நான் இல்ல. பூரா சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. அவ்வளவு பணம் கொடுத்து சிங்கப்பூர் மட்டும் போயிட்டு வரதை விட என்ன கேட்டீங்கன்னா கூட 3,000 கொடுத்து மலேசியா, தாய்லாந்தும் சுத்திட்டு வர்ற ட்ரிப் லாபத்துக்கு லாபம், அற்புதமான அனுபவத்துக்கும் வழி செய்யும்னு சொல்லுவேன். விமான பயணம், ஹோட்டல், ஊர் சுத்தி பாக்குறதுன்னு எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் மொத்தமா 15,000 சொன்னேன். தப்பாங்க? நடேசன் முகவாயை சொரிந்தார். 15,000 ரொம்ப அதிகம் மிஸ்டர் வரதன். 10,000க்குள்ள முடிச்சிடலான்னு நான் நினைச்சேன். தாராளமா முடியும். ஆனா சிங்கப்பூர் மட்டும்தான். பேங்காக், கோலாலம்பூரை மறந்துடணும். ஆமா, உங்களை ஒண்ணு கேட்கலாமா? சிங்கப்பூர்ல என்ன சார் அப்படி பெருசா இருக்கு? ஷாப்பிங் பண்ணலாம், ஒத்துக்கிறேன். ஆனா பேங்காக் அனுபவம் வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். பேங்காக்ல அப்படி என்ன வசதியா இருக்குன்னு சொல்றீங்க? வரதன் முன்னால் சாய்ந்து உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டான். என்ன இருக்கா? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? உலகத்துல முக்கியமா கருதுற டூரிஸ்ட் இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. அமெரிக்கால இருந்து பிளேனா வந்து அனுபவிச்சுட்டு போறாங்க தெரியுமா? தாய்லாந்து பொண்ணுங்க மெழுகு பொம்மை மாதிரி இருப்பாங்க. தாய்லாந்து மசாஜ் கேள்விப்பட்டதுல? நடேசன் நாற்காலியின் விளிம்பில் அமர்ந்து என்றார். வேற எந்த நாட்டிலையும் கிடைக்காத அனுபவம் சார் அது.
உடம்புல எண்ணெயை தடவி தொட்டிக்குள்ள உட்கார வச்சு வரதன் நிறுத்த நடேசன் கண்கள் எதிர்பார்ப்பில் பளபளக்க வச்சு என்று எடுத்து கொடுக்க ரகுபதிக்கு ரொம்ப சங்கடமாயிற்று. எப்படி சார் சொல்றது? அது ஒரு சொர்க்கம், அனுபவிச்சாதான் புரியும். உனக்கு எப்படி தெரியும்? நீ போயிருக்கிறியா என்று அதட்டாமல் அவனுடைய வர்ணனையில் நடேசன் மயங்கி உட்கார்ந்திருந்ததை பார்த்த ரகுபதிக்கு சிரிக்க தோன்றியது. அடக்கி கொண்டான். நடேசன் மறுபடியும் எழுந்து நடக்க முற்பட்டார். அதெல்லாம் சரிதான் மிஸ்டர் வரதன், ஆனாலும் 15,000ன்னா அதிகமே இல்லைங்க. நிதானமா கணக்கு போட்டு பாருங்க. மொத்தம் 10 நாள். மலேசியால 2 நாள், பேங்காக்ல 3 நாள், சிங்கப்பூர்ல 3 நாள், போக ஒரு நாள் வர ஒரு நாள், ஆக மொத்தம் 10 நாள். இங்கிருந்து பெங்களூர் ஒரு நாள் போய் தங்கிட்டு வரணும்னா 1000 ரூபாய் ஆயிருது. 3 நாடுகளுக்கு போய் 10 நாள் தங்கி ஊர் சுத்தி பார்த்துட்டு வர்றதுன்னா சும்மாவா? இருந்தாலும் கட்டுப்படியாகுமான்னு யோசிக்கிறேன். நல்லா யோசனை பண்ணுங்க. பேங்காக் போறதுக்கு என்ன வேணா கொடுக்கலாம் சார், நம்புங்க. சொல்ல மறந்துட்டேன், நடுவுல ஒரு நாள் பட்டாயா பீச்சுக்கு கூட்டு போவாங்க. உலக பிரசித்தி பெற்ற கடற்கரை, அங்க வாட்டர் ஸ்கூட்டர், பேராசெயிலிங் எல்லாம் செய்யலாம். அப்படின்னா? வரதன் கையில் இருந்த வண்ண அட்டைகளை அவர் முன் நீட்டினான். இங்க பாருங்க, இதான் பேராசெயிலிங். பாராசூட் ஒன்ன நம்ம முதுகுல கட்டிட்டு மோட்டார் படகோட நீளமான கயிறு மூலம் இணைச்சிருவாங்க. படகு கடல்ல வேகமா போக போக நாம பறவை மாதிரி ஆகாயத்துல பாராசூட் உதவியோட பறப்போம். கேட்கவே த்ரில்லிங்கா இல்ல? நடேசன் கண்களை மூடி உடம்பை சிலிர்த்தார். பயமா இருக்கு. அப்ப சரி, அது வேணாம். தரையில விடுற மாதிரி கடல்ல ஸ்கூட்டர் விடலாம். பயமே இல்ல. இங்க பாருங்க. அவன் நீட்டிய படத்தில் கையகல நீச்சல் உடை அணிந்த பெண்கள் ஏராளமாய் தென்பட நடேசன் அசட்டுத்தனமாய் சிரித்தார். இது நல்லா தான் இருக்கு. இதை விட 1000 மடங்கு போல கிக்கு கிடைக்கும் சார், நம்புங்க. சாயங்கால வேளையில விதவிதமா கிளப்புக்கு அழைச்சிட்டு போய் பலானா ஷோலாம் காட்டுவாங்க. நீங்க கனவுல கூட கற்பனை செய்ய துணியாத காட்சியெல்லாம் பார்த்து சார் ரசிக்கலாம். மொத்தத்துல செம்ம கிளுகிழுப்பு சார். நடேசனின் பலவீனம் என்ன என்பது புரிந்து ஆணி மண்டையில் சுத்தியால் ஓங்கி அடிப்பது போல ஒரே பாயிண்டில் தொடர்ந்து வரதன் விற்பனை பேச்சை தொடர ஆசாமி டமார் என்று விழுந்தார். நீங்க இவ்வளவு சொல்றப்போ ஒரு நட போயிட்டு வரதான் சரின்னு படுது. அதுவும் அடுத்த மாசத்து ரேட் எல்லாம் எக்கச்சக்கமா ஏற போகுதுன்னு வேற பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தலீங்க, எங்க அம்மா சத்தியமா உண்மைதான். இப்ப பாக்கி விவரத்தையும் சொல்லிடுறேன். கோலாலம்பூர், பேங்காக், சிங்கப்பூர் போய் வர டிக்கெட் சார்ஜ் 12,200 ஆகும். இதுல 8% திரும்ப உங்களுக்கு பணமா கொடுத்துருவாங்க. 10 நாள் ஹோட்டல், போக்குவரத்து 3,500. இது தவிர நீங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எடுத்ததும் அதுல இருந்து $120 கொடுத்துடணும். எல்லா ஏஜென்சியும் 200 வாங்குவாங்க. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு அப்படி கராரா இருக்க பிரியம் இல்ல. இருக்கிற வெளிநாட்டு பணத்தை நாம வாங்கிக்கிட்டா அப்புறம் ஷாப்பிங் செய்ய அவங்க எங்க போவாங்கன்னு அக்கறையோட கேட்டார். ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு அவர் இன்னொரு உதவி கூட செய்யறாரு. இங்க இந்திய ரூபாயை கட்டிட்டீங்கன்னா வெளிநாட்டுல உங்களுக்கு உபரி டாலர் கிடைக்க கூட அவர் வழி செய்யறாரு. பெரிய மனுஷன், 4 நாட்டுல வியாபாரம் பண்றவரு. அதனால மத்த ஏஜென்சிக்காரங்களால முடியாத சில விஷயங்கள் இவரால செய்ய முடியுது. வரதனுடைய வியாபார திறமைக்கு அன்றைக்கு 100க்கு 100 வெற்றி. நடேசன் தான் மட்டுமல்ல, தன் பார்ட்னர் கதிர்வேலையும் டூருக்கு கூட்டி வருவதாக சொல்ல மீண்டும் சந்திப்பதாக கூறி விடை பெற்றார்கள். வரதன் செம்ம மூட்ல இருந்தான். ஸ்கூட்டர்ல ஏறி உட்கார்ந்து அதை ஸ்டார்ட் செய்யும் முன் நேரா வீட்டுக்கு போகணுமாயா என்றான் உற்சாகமாய். போகாம மணி இப்ப என்ன தெரியுமா? 7:30. வரதன் உதடுகளை குவித்து கொண்டு விசில் அடித்தான். நேரமே ஆயிடுச்சு. இனிமே ஜான் போனா என்ன, மழம் போனா என்ன? பேசாம அடையார் உடுப்பி ஹோட்டலுக்கு போய் ஸ்வீட்டோட டிஃபன் சாப்பிட்டு போலாமா? ஸ்வீட்டா? கொண்டாடுற மாதிரி இப்ப என்ன நடந்திருக்கு? வரதன் கண்களை சிமிட்டி சிரித்தான். ஐயாவோட மச்சம் வேலை செய்யுது, வேற என்ன? பேசியவன் ரகுபதியின் ஆமோதிப்புக்காக காத்திருக்காமல் ஸ்கூட்டரை கிளப்பிக் கொண்டு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு முன் வந்து நிறுத்தினான். செலவு வச்சிருவனோன்னு பயப்படாத, இன்னைக்கு டிஃபன் ஏன் கணக்கு, வாயா. உள்ளே சென்று அமர்ந்தார்கள். குலாப் ஜாமுன், மசால் தோசை, காஃபிக்கு ஆர்டர் கொடுத்த வரதன் விரல்களால் மேஜை மேல் தாளம் போட, விஷயத்த சொன்னா நானும் சேர்ந்து சந்தோஷப்படுவேன்ல என்றான் ரகுபதி. நடேசன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினார்னா என் வேலை முடிஞ்சிடுச்சியா. 3 நாள்ல எண்ணி 3 நாள்ல 15 பேரை குரூப் டூருக்கு சேர்த்துட்டேன். ஹை, நினைக்கவே பெருமையா இருக்கியா? அவன் எதற்காக அத்தனை குதிக்கிறான் என்பது விளங்காததால் ரகுபதி சும்மா இருந்தான். வரதன் குனிந்து கிட்டத்தில் வந்து சிரித்தான். புரியலையா? சரி, விவரமா சொல்றேன் கேட்டுக்க. என் ஃப்ரெண்டு தாமஸ் டிராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னனே, அவன் 4 நாள் முன்னாடி 15 பேரை குரூப் டிராவலுக்கு பிடிச்சு கொடுத்தன்னா நீ இலவசமா வெளிநாடுகளுக்கு போலாம். அப்படி ஒரு ஏற்பாடு எல்லா விமான போக்குவரத்து கம்பெனிகள்ட்டையும் இருக்குன்னு சொன்னான். 15 டிக்கெட்டுக்கு 1 ஃப்ரீ. ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. முனைஞ்ச
விடாமுயற்சி வெற்றி தரும், பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தந்துச்சு. கை காசு ஒரு பைசா செலவழிக்காமல் 3 நாடுகளுக்கு ஜாலியாக பரதன் போய் வரப் போகிறான் என்ற செய்தி ரகுபதிக்கு மலைப்பை தந்தது. அடி வயிற்றில் தலை தூக்கிய பொறாமையை தட்டி உட்கார வைத்துவிட்டு பெருமிதத்தோடு நண்பனின் கையை பற்றி பலமாக குலுக்கினான். பாராட்டுக்கள். என்ன இருந்தாலும் உன் சாமர்த்தியம் யாருக்கும் சுட்டு போட்டாலும் வராது. எவ்வளோ கெட்டிக்காரத்தனமா அந்த ஆள் கிட்ட பேசின. ஆமா, இந்த விவரம் எல்லாம் எப்ப வரதா கத்துக்கிட்டேன்? 4 நாள் முன்னால தாமஸ் பேசினப்போ சொன்னான், கேட்டதை ஒப்பிச்சேன். இது என்ன பெரிய விஞ்ஞான பாடமா புரியாம போறதுக்கு? இப்ப நான் பேசி நீ கேட்டத இன்னொருத்தர்கிட்ட சொல்லுனா சொல்ல மாட்டியா? அவ்வளோ சிம்பிள் விஷயம்ப்பா இது. என் மரமண்டிக்கு எல்லாமே கஷ்டமான காரியமா தான் இருக்கு. எப்ப புறப்பட போறீங்க? டிஃபன் வந்தது. சாப்பிட்டு கொண்டே வரதன் பதில் கூறினான். எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் இருக்காது, அதுக்கு தான் நாளாகும். அடிச்சு பிடிச்சு 1 மாசத்துல வாங்கிடலான்னு தாமஸ் சொன்னான். அதை செஞ்சுட்டா 4 நாள்ல விசா வாங்கிட்டு கிளம்பிடலாமா. குலாப் ஜாமுனை தின்று முடித்த ரகுபதி யோசனையுடன் வினவினான். 15,000ங்கிறது அவ்வளவு சுலபமா புரட்டக்கூடிய தொகை இல்லையே வரதா? உன்கிட்ட வாக்கு கொடுத்த எல்லாரும் தப்பாம பணத்தை தந்துருவாங்களா? தந்தாதான் டிக்கெட் கொடுப்பாங்க, ஏமாத்திடுவாங்கங்கிற பயம் இல்ல. ஆனா கடைசி நிமிஷத்துல வரலன்னு காலை வாரி விட்டாங்கன்னா இன்னொரு ஆள் தேடணும், அதான் கஷ்டம். அதுவும் பெரிய ப்ராப்ளமா தோணலையா? 3 நாள்ல 15 பேரை பிடிச்சவனுக்கு அது ஒண்ணும் குதிரை கொம்பு இல்ல. எல்லாரும் கையில பணத்தை ரெடியா வச்சிருப்பாங்கன்னா சொல்றேன். வரதன் பலமாய் தலையசைத்து ஆட்சேபித்தான். எங்க நம்ம ஆபீஸ் சுந்தர், மகேஷ், கோபி எல்லாரும் கூட பிஎஃப்ல லோன் போட போறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவன் வீட்டுல உண்மையை சொல்லாம மறைக்கணும்னு பாக்குறான். வீட்டுல தெரிஞ்சா பசங்க இருக்காங்க, மேல மேல செலவு வருது. இப்ப என்னத்துக்காக இவ்வளவு பணம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போகணுமான்னு சண்டை பிடிப்பாங்களாம். அதனால ஆபீஸ்ல இருந்து வேலை விஷயமா அனுப்புறாங்க. இல்லாட்டி ஆபீஸ்ல நல்லா வேலை செஞ்ச சில பேரை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குற மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்கன்னு ஏதாவது டூப் போட்டுட்டு கடன் வாங்கிட்டு தான் பாதி பேருக்கு மேல வராங்க. என்ன, நீயும் வரியாயா? கண்ணை சிமிட்டி கொண்டு வரதன் வினவ ரகுபதி முகத்தை சுளித்து, அந்த ஆசைலாம் எனக்கு இல்ல என்றான். ஒரு விதத்துல இப்படி ஆசையெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லதுதான்யா. தாமஸ் சொன்னான். 15,000தோட செலவு நிக்காதான். குரூப் டூர்ல போறவங்களுக்கு அங்கங்க தங்க வசதியும் காலையில சிற்றுண்டி மட்டும்தான் ஏஜென்சில பொறுப்படுத்தி கொடுப்பாங்களாம். மத்தபடி மதிய இரவு சாப்பாட்டுக்கு செலவு தனிப்பட்ட முறையில செஞ்சுக்க வேண்டியதானா. வாங்குற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாதிக்கு மேல இதுக்கே போயிடுமா. 10 நாள் டூர்னா சும்மாவா? பணத்தை கொடுத்து விட்டு வெளியே வந்த போது மணி 8:30. எல்லாரும் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குற வரைக்கும் வெளியே விவரம் எதுவும் தெரிய வேணாம். பொறாம பிடிச்சவங்க யாராச்சும் டூர்ல வர தீர்மானம் பண்ணியிருக்கவங்க கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மனசை கலைக்க பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டுல கோல் மூட்டி பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சிக்கலாம். அதனால நான் சொன்ன அத்தனை செய்திகளையும் உன்னோட மட்டும் இருக்கட்டும். நையா? சரி என்று தலையாட்டி விட்டு வீட்டில் இறங்கிய பிறகு யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்ற வார்த்தையை காப்பாற்றுவதற்காக தங்கத்திடம் கூட எதையும் வெளியிடாமல் வாயை இறுக மூடிக்கொண்டாலும் கூட வேலை பார்க்கும் நண்பன் தன் அதிசாமர்த்தியமான நடத்தையால் இலவசமாக வெளிநாட்டுக்கு போக தயாராகும் போது தான் மட்டும் எதற்கும் லாயக்கில்லாமல் வேலை உண்டு, சம்பளம் உண்டு, எளிமையான வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருப்பது குறித்து ரகுபதிக்கு ரொம்ப அவமானமாகவே இருந்தது. என்னதான் மூச்சு விடாமல் ரகுபதி வாயை இறுக மூடிக்கொண்டிருந்தாலும் நிறைமாச கர்ப்பத்தை மறைக்க முடியாது என்பது போல சில நாட்கள் போவதற்குள் அலுவலகம் முழுவதும் குரூப் டூர் பற்றின பேச்சு எக்கச்சக்கமாக பரவிற்று. டூரில் போவதற்காக பெயர் கொடுத்தவர்கள் விவரத்தை வெளியிட்டார்களா அல்லது வரதனே சொன்னானா தெரியாது. மொத்தத்தில் கேன்டீனில், லிப்டில், வரவேற்பு கூடத்தில் என்று எங்கும் 2 நபர்கள் சந்தித்து கொண்டாலும் உரையாடல் குரூப் டூரையே சுற்றி சுற்றி வந்தது. இந்த மாதிரி மலிவான ரேட்ல பேங்காக் வரைக்கும் போயிட்டு வரதுக்கு நடக்கவே நடக்காதான். எங்க பக்கத்து வீட்டுக்காரரு போன வருஷம் சிங்கப்பூர் மட்டும் போயிட்டு வந்தாரு. 20,000 ரூபாய் ஆச்சான். எங்க ஆபீஸ்காரங்க 15,000க்கு 3 நாடுகளுக்கு 10 நாள் டூர் போறாங்கன்னு சொன்ன மனுஷன் நம்ப மாட்டேன்ட்டாரு. அங்க ஹோட்டலுக்கே தினத்துக்கு $100 கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு தனியா ஒரு நாளைக்கு $30 ஆகும். எப்படி சார் கட்டுப்படி ஆகும்னு எதிர்கேள்வி கேட்கிறாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வரதன் ஏற்பாடு பண்ணிருக்கிற டூரு ரொம்ப சீப் தான். இந்த விவரம்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா கடனை உடனே வாங்கி நாமளும் பேர் கொடுத்துருக்கலாம். இப்ப முடியுமான்னு வரதனை கேட்டேன். இனி அடுத்த ட்ரிப்பு 3 மாசம் கழிச்சுதான்னு சொல்லிட்டான். டெஸ்பாச் கிளார்க் ராஜாமணிக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்கலையே. பேரு தான் ஆபீசர், எதுக்கும் வழி இல்ல. ராஜாமணி ஒண்டிக்கட்ட கிளார்க்கா இருந்தாலும் மாச சம்பளத்துல பாதி அப்படியே சேர்க்கிறான். அவன் போறதுக்கு என்ன, குண்டு கோவிந்தம் போறான் பாரு, அதான் எனக்கு தாங்கல.
தொந்திய வச்சுக்கிட்டு 2 அடி நடக்க முடியாது இவனுக்கெல்லாம் பாங்காங். ஒத்தம் கூட பொண்டாட்டி அழைச்சிட்டு போலியா? பொண்டாட்டியா? ஐயோ, எந்த மடையனாவது பேங்காக்குக்கு தாலி கட்டினவளை அழைச்சிட்டு போவானா? போனா என்னத்த ரசிக்க முடியும்? சரி வானா, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற லேடிஸ் யாரும் டூர் போக விரும்பலையா? ஒரு பொம்பளை பேரை கூட லிஸ்ட்ல காணுமே. இத பத்தி வரதன்ட்ட கேட்டேன். லேடிஸ கூட்டிட்டு போறது பல அவஸ்தைகளுக்கு இடம் கொடுக்கும். சகட்டு மேனிக்கு எந்த இடத்துக்கும் போக முடியாது. தலை நிமிர்ந்து பலான ஷோவை ரசிக்க முடியாது. எதுக்கு வம்புன்னு சொன்னாரு. 15 டிக்கெட்டுக்கு ஆள் சேர்த்தா ஒரு டிக்கெட் இலவசமா. வரதன் அப்படித்தான் ஓசியில போறான் தெரியுமா உனக்கு? வரதன் குணம் தெரிஞ்சவங்களுக்கு அவன் காசு கொடுத்து போறதுதான் அதிசயம். இப்படி ஓசியில போறது இல்ல. எதை ஓசின்னு சொல்றீங்க? நாய்படுற பாடுபட்டு அத்தனை பேரையும் பார்த்து பேசி தான் பேச்சால வரதன் சம்மதிக்க வச்சு கொண்டுதான் இந்த டூர் போறதே சாத்தியமாச்சு. வரதன் செஞ்சு வேலைக்கு கிடைச்ச கூலின்னு கௌரவமா சொல்றதை விட்டுட்டு ஓசி ஈசின்னு நீங்க அவனை மட்டம் தட்டுறது சரியா? இங்க பாடுறா இவனுக்கு வர்ற கோவத்தை. ஏன் மச்சான், சிங்கப்பூர்ல இருந்து ஏதாச்சும் ஒசத்தியா வாங்கிட்டு வரேன்னு வரதன் சொல்லியிருக்கானா? அதான் அவனுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வரியா? இருப்பா, நமக்குள்ள மோதல் எதுக்கு? எனக்கு என்ன கவலைன்னா, ரொம்ப மலிவா டூர் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி ஏற்பாடுகளை சரியா செய்யாம ஏமாத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. மேனேஜர்கிட்ட போய் எச்சரிக்கலாம்னா டூருக்கு வராத பொறாமையில இல்லாதையும் பொல்லாதையும் சொல்றான்னு நினைச்சிருவாரோன்னு தயக்கமா இருக்கு. எதனால உங்களுக்கு இந்த பயம் சார்? என் மச்சான் இப்படித்தான் ஒரு தரம் குரூப் போறேன்னு போறான். சிங்கப்பூர்ல ஹோட்டல்ல இறக்காம சிராங்கூன் ரோட்ல இருக்கிற பொட்டி கடை மாதிரியான லாட்ஜ்ல இறக்கிட்டாங்களாம். பொது பாத்ரூம், ரொம்ப சாதாரணமான அறை. என் மச்சானுக்கு ஏண்டா வந்தோன்னு ஆயிடுச்சான். வழக்கமா கடத்தல் செய்யறாங்க பாருங்க, அவங்கதான் மலிவா டிக்கெட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லாட்ஜ்ல தங்குவாங்களாம். காலை பிளைட்ல போயிட்டு சாமான்களை வாங்கிட்டு ராத்திரி திரும்புற வரைக்கும் பொட்டிய வைக்க ஒரு இடம் வேணும். வேற எந்த வசதியும் அவனுக்கு வேணாம். மலிவு மலிவுன்னு சொல்லி கழனி பாலையில கைவிட்டா மாதிரி இப்படி ஏதாச்சும் நடந்துடக்கூடாதுங்கிறது தான் என் கவலை. விடுங்க, போறவங்க இல்ல அதை பத்தி கவலைப்படணும். நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? ஆளாளுக்கு பேசினார்கள். பொறாமையோடு, ஆற்றாமையோடு, சந்தேகத்தோடு, தலைக்கு தலை இஷ்டம் போல விமர்சனம் செய்தார்கள். இவற்றில் சில வரதனின் காதுகளுக்கே விழுந்தன, சில பல வராமல் நழுவின. ஆனால் அவன் எதற்கும் அலட்டி கொள்கிறா மாதிரி ரகுபதிக்கு படவில்லை. 15 நபர்களிடமிருந்தும் பணத்தை வசூல் பண்ணி கொடுப்பது மட்டும்தான் பொறுப்பு என்பது போல தீவிரமாய் செயல்பட்டவன் அவன் பிறகு கவனிக்க வேண்டிய விவரங்களை தாமஸ் கையில் ஒப்படைத்துவிட்டு என் வேலை ஆச்சு என்பது போல கையை தட்டி கொண்டு நகர்ந்து விட்டான். ஒரு தரம் டிபார்ட்மெண்டில் வேலை செய்யும் காவேரி, ஜீனத், மாசிலாமணி மூவரும் அசட்டு சிரிப்புடன் வரதனை நெருங்கி, சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு டைகர் பாம் வேணும், எங்க அம்மா கால் குடைச்சல், அது ஒண்ணுக்கு தான் கேட்கும் என்றும், பாதாம் பருப்பு ரொம்ப சீப் சார், 1 கிலோ வாங்கிட்டு வர முடியுமா என்றும், மலிவா இருக்கிற 2 டிஷர்ட் வாங்கிட்டு வர முடியுமா சார், உங்க சைஸ் தான் என்றும் கேட்டுக்கொண்ட போது அவன் துளி தயங்காமல், அதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தா போச்சு என்று சர்வ அலட்சியமாய் சொல்ல, கூட நின்று அத்தனையும் கவனித்த ரகுபதி தயக்கத்துடன் கேட்டான். இப்படி யார் எது கேட்டாலும் சரின்னு உடனே ஒத்துக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்காதா? உன் குடும்பத்துக்கும் வேண்டப்பட்டவங்களுக்கும் சாமான்கள் வாங்க வேணாமா? அதுக்கு டாலர் தேவைப்படுறதோட எடுத்துக்கிட்டு வர்றதும் பிரச்சனை இல்லையா? பெட்டியோட எடை 20 கிலோவுக்கு மேல இருந்தா உபரியா பணம் வாங்கிடுவாங்கன்னு நீ தானே சொன்ன. வரதன் சிரித்தான். வாயால சரின்னு சொல்றதுக்கு காசா பணமா? புரியல. போறப்போ பாத்துக்கலான்னு அர்த்தம். மறுபடி புரியல. வரதன் கண்களை சிமிட்டினான். புரியாட்டி ரொம்ப நல்லது, நீ போய் உன் வேலைய பாரியா, தானா விளங்கும். விளங்கியது. டூர் புறப்பட 2 வாரங்கள் இருக்கையில் நாராயணன் ரகுபதியிடம் வந்து குசுகுசுத்தான். வரதன் டூர் போல தெரியுமா? என்னது? நிஜமா தான் சொல்றேன். ரகுபதி என்று அலுப்புடன் சூழ் கொட்டினான். வேலை நேரத்துல இது என்ன விளையாட்டு? நானா இந்த ஃபைல நான் இப்ப முடிச்சாகணும், ஆள விடு. மேனேஜர் ரூமுக்கு டிக்டேஷனுக்கு போயிருந்தேன். அங்க அவரும் வரதனும் பேசிக்கிட்டதை இந்த காதால கேட்டேன். என்னன்னு? வரதன் வரப்போறதில்ல, அவர் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அவர் டிக்கெட்டை மேனேஜர் தான் தம்பிக்கு வாங்கிக்கிறாரு. நாராயணன் சொன்னது நிஜம்தான் என்பது மாலையில் உறுதியாயிற்று. ஸ்கூட்டரில் வீட்டை நோக்கி பயணித்த சமயத்தில் முன்னால் குனிந்து கத்தலாய் ரகுபதி கேட்டான். நீ டூர் போறதில்லன்னு கேள்விப்பட்டனே, நிஜமா? வரதன் கொஞ்சமாய் தலையை திருப்பி அவனை ஏற்றி விட்டுவிட்டு மறுபடி பார்வையை சாலையில் வீசினான். சொன்னது யாரு? யாரோ. உண்மையா இல்லையா அதை சொல்லு முதல்ல. அடையார் பிரிட்ஜை தாண்டி ஆவின் பூங்கா எதிரில் பிளாட்பாரத்தை ஒட்டி வரதன் வண்டியை நிறுத்தினான். இறங்கியா, உள்ளார போய் பேசலாம் என்றான். ஆளுக்கு ஒரு கப் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு மரத்தடியில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். இப்ப கேளு, என்ன தெரியணும்? அதான் ஏற்கனவே கேட்டன வரதா.
வரதன் கொஞ்சம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விட்டு ஆம் என்று தலையசைத்தான். ஏன் போல? போ பிடிக்கல. விளையாடாத வரதா, இதுல விளையாட என்ன இருக்கியா? டூர் பேச்சை எடுத்து ஆளுங்களை குரூப்ல சேர்க்கறப்பவே எனக்கு தெரியும் நான் போறது இல்லைன்னு. இலவச டிக்கெட் கிடைக்கிறதுங்கிறதுக்காக அவ்வளோ பாடுபட்டுட்டு இப்ப போலன்னு சொன்னா அந்த உழைப்பு வீண் தானே. யோசிக்காம எதையோ செஞ்சுட்டு பத்தாததுக்கு துவக்கத்துல இருந்தே நான் போறதா இல்லைன்னு ஏதோ நொண்டிச்சாக்கு வேற சொல்றியே. அவன் கோபத்தை ரசிக்கிற மாதிரி வரதன் தலையை பின்னுக்கு தள்ளி சிரிக்க ரகுபதி முறைத்தான். சிரிக்காத, எனக்கு எரிச்சல் அதிகமாகுது. போகாததுக்கு உன் சம்சாரத்துக்கு உடம்பு சுகம் இல்லைங்கிறத காரணமா சொல்லியிருக்கியாமே. என்னையா அக்கிரமம் இது? அவங்க நல்லா தானே இருக்காங்க. நேத்துக்குள்ள அவங்களும் தங்கமும் மாம்பழம் கடைங்களுக்கு போயிட்டு வந்தாங்களே. என்னத்துக்காக இப்படி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ற? உன்னோட நெருக்கமா பழகிறவன்னு பேர் தான். உன் போக்க என்னால் துளி கூட புரிஞ்சுக்க முடியல. வரதன் காலி பேப்பர் கோப்பையை அருகில் இருந்த குப்பை தொட்டியில் குறிபார்த்து வீசினான். கையை நீட்டி ரகுபதியின் தொடையை அவனை சமாதானப்படுத்தும் விதமாக தட்டி கொடுத்தான். அடேங்கப்பா, என்ன கோவம் வருதியா உனக்கு? நீ கோவப்படுறாப்புல ஒண்ணுமே நடக்கல. அத முதல்ல நம்பு. என்ன பிளான் பண்ணிட்டு அப்படி நடந்துகிட்டேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ சந்தோஷப்படுவ. நிச்சயமா. சரி, உன் ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்றேன். இலவச டிக்கெட்டுக்காக உழைச்சிட்டு போகலன்னா அவ்வளவு சிரமம் வீண் இல்லையான்னு கேட்ட. இல்ல, வீணா போனா தானே. நான் போவாட்டி என்ன? என் டிக்கெட்டை இன்னொருத்தருக்கு வித்துட்டா எனக்கு 10,500 ரூபாயா சொலையா கிடைக்குதே, அது பெருசு இல்லையா? இங்க பாரு. பக்கத்தில் இருந்த பிரீஃப் கேஸை எடுத்து லேசாய் திறந்து காட்ட கட்டாய் 100 ரூபாய் நோட்டுகளை பார்க்க முடிந்தது. ட்ரிப்ல போயிருந்தா இந்த பணம் கிடைச்சிருக்காதுங்கிறதோட கைப்பணமும் 7-8 செலவழிஞ்சிருக்கோம்ல. முள்ளங்கி பத்தை ஆட்டம் 10,500 3 நாள் உழைப்பு கிடைச்ச கூலி. எவன் கொடுப்பான் இவ்வளோ? பசங்க சொந்தமா வீடியோ டெக் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட 2,000 போட்டன்னா வெளிநாட்டு விசிஆர் வாங்கிடலாம். எப்படி ஐடியா? ரகுபதி பதில் கூறாமல் அவனை வெறித்தபடி உட்கார்ந்திருந்தான். அடுத்தது சகுந்தலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது. ஆமா, சொன்னந்தான். பொருத்தமான காரணமா சொல்லாட்டி மத்தவங்க என்னடா நமக்கு செலவு வச்சுட்டு இவன் கழண்டுகிட்டான்னு கோவப்படலாம். எதுக்கு வம்பு? அதான் என் சம்சாரத்துக்கு ஹீட்டு கோளாறு, எந்த நிமிஷமும் ஆபரேஷன் செய்ய வேண்டி வரலான்னு டாக்டர் சொன்னாரு. எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு முகத்தை பரிதாபமா வச்சுக்கிட்டு சொன்னேன். எல்லாரும் அச்சச்சோன்னு பரிதாபமா உச்சு கொட்டினாங்களே தவிரவும் சந்தேகத்தோட ஒரு பார்வை கூட பார்க்கல. பொம்பளை சமாச்சாரம் யாரும் துணிஞ்சு விசாரிக்க மாட்டாங்க. அதனால அந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஐடியாவை எனக்கு சொல்லி தந்ததே சக்குதான். ரகுபதி தொண்டையை கணித்து கொண்டான். 1 மாசம் பொறுத்து மேனேஜர் உன்னை கூப்பிட்டு உன் சம்சாரம் ஆபரேஷன் என்னாச்சுன்னு கேட்டனா, ஹோமியோபதி மருந்து சாப்பிட்றா, அதனால இப்போதைக்கு ஆபரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவேன். அன்றைக்கு வீட்டுக்கு திரும்பிய ரகுபதி நிம்மதியாய் சாப்பிட உறங்க முடியாமல் ரொம்பவும் தவித்துத்தான் போனான். என்ன சாதுரியம், என்ன நடிப்பு, என்ன அசகாய சூரத்தனம் என்கிற பொறுமல்களின் இரைச்சல் அதிகமாக இருந்ததில் அன்று மட்டுமல்லாமல் அடுத்து வந்த நாட்களை கூட நிம்மதி இல்லாமல் கழித்தான் என்பதுதான் நிஜம். மேனேஜர் முத்துசாமியும் தொழிலதிபர் நடேசனும் பேங்காக் மசாஜ், தாய்லாந்து மெழுகு பெண்கள் என்று நோட்டை விட்டு கொண்டு ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழித்து வெளிநாடுகளுக்கு போய்விட்டு வந்து எதிர்பார்த்த அளவில் அனுபவங்களும் வசதிகளும் அமையாமல் போனதால் எழுந்த ஏமாற்றத்தை அதிகம் காட்டிக்கொள்ளாமல் ஏதோ இருந்துச்சு என்று சொல்லிய நாழிகையில் வரதன் பர்மா பஜாரில் தெரிந்தவரிடம் சொல்லி ஒரு அருமையான விசிஆரை வாங்கினான். வெள்ளி சனி 2 நாட்களும் மாலை நேரத்தில் வீடியோ கடையிலிருந்து டேப்புகளை எடுத்து வந்து டெக்கில் போட்டு தான் மட்டும் குடும்பத்தோடு கண்டு கழிக்காமல் தலைக்கு 1 ரூபாய் என்று வசூல் பண்ணி அந்த தெருவாசிகளையும் சற்று தள்ளியிருந்த குடிசை வாசிகளையும் படம் பார்க்க அனுமதித்து அந்த விதத்திலும் சம்பாதிக்க முற்பட்டான். தான் மட்டும் குடும்பத்தோடு கண்டு கழிக்காமல் அந்த விதத்திலும் சம்பாதிக்க முற்பட்டான். அந்த சனிக்கிழமை காலை வீட்டை விட்டு அலுவலகத்துக்கு புறப்பட்ட போது இன்னும் சில மணி நேரத்தில் மிக பெரிய இழப்புக்கு பிள்ளையார் சுழி போட இருக்கிறது என்கிற பிரக்ஞை துணியும் இல்லாததால் வழக்கம் போல ரகுபதியின் வீட்டில் முன் வரதன் வண்டியை நிறுத்தினான். ஸ்கூட்டர் ஹாரனை அட்டகாசமாய் ஒலித்து வெளியே எட்டி பார்த்தவனை, சீக்கிரம் கிளம்பையா, போறப்பவே வீடியோ கடையில தளபதி டேப்புக்கு சொல்லி வச்சுட்டு போயிடலாம். இல்லாட்டி போனா மதியம் ஆபீஸ்ல இருந்து திரும்புறப்போ கேட்டா பாதி சமயங்கள்ல நல்ல படங்கள் எல்லாம் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிடுறான். இன்னைக்கு டெக்ல ரஜினி படம் போடலன்னா கண்ணனை சமாளிக்கிறது கஷ்டம். சூப்பர் ஸ்டாரோட புது படத்துக்கு தான் கூட்டு போக மாட்டேங்கிற, வீட்லயாவது காட்டேன்னு நேத்துல இருந்து ஒரே நொய். ரஜினி படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆகல, அதுக்குள்ளார போகணும்னா எப்படி? பிளாக்ல வாங்க நமக்கு கட்டுப்படி ஆகாதுடா, 10 நாள் பொறுத்துக்கன்னு சொன்னா போக வர அழறான். கிளம்பிட்டியா? எந்த கடையிலையாவது இன்னைக்கு தளபதியை பிடிச்சே தீரணும் என்று நீளமாக காரணத்தை கூறி வண்டியை கிளப்பினான்.
பாலவாக்கம் வீடியோ சென்டரில் தளபதி இல்லை, திருவான்மியூரில் இருந்தது. வேணும்னா இப்பவே எடுத்துட்டு போயிருங்க, யாராச்சும் வந்து கேட்டு கடப்பையன் கொடுத்துட்டானா என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் என்று கண்டிஷனாய் உரிமையாளர் பேச, வேறு வழியின்றி டேப்பை வாடகைக்கு எடுத்து ஸ்கூட்டர் பாக்ஸில் வைத்து பூட்டினார். 3 மணிக்கு எடுத்தா நாளை சாயங்காலத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு தரம், நாளை காலையில ஒரு தரம்னு 2 முறை பார்க்கலாம். இப்ப அதுக்கு வழி இல்ல, நாளை காலையிலேயே திருப்பிடணும். கொஞ்சம் தாமதமா திருப்பி கொடுத்தா கூட கூசாம இன்னொரு நாள் வாடகையை வசூலிச்சிடுறாரு. என்ன அடாவடித்தனம் பத்தியா? ரகுபதிக்கு அவன் ஏன் பொறுமுகிறான் என்பது நன்றாக புரிந்ததால் சிரிக்க தோன்றியது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். ரஜினி படம், அதுவும் தளபதி என்றால் தாராளமாக 2 ஷோ போட்டாலும் காசு கொடுத்து பார்ப்பதற்கு ஆள் இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு காட்சிக்கும் 25 நபர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் சுழுவாய் 50 ரூபாய் வசூலாகும். இதில் வீட்டு மனிதர்கள் என்ற பிரிவில் 10ஐயும் வீடியோ கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய 10ஐயும் தள்ளிவிட்டாலும் நிகர லாபம் 30 நிச்சயம். நாளைக்கு காலை 2வது காட்சி போட முடியாவிட்டால் எப்படியும் பாதி வருமானம் குறையுமே. இந்த கணக்கு போட்டு பார்த்துவிட்டுத்தான் நண்பன் மூக்கால் அழுகிறான் என்பதை இத்தனை பழகிய பிறகும் புரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி? திருவான்மியூரில் தொடங்கி கோபாலபுரம் வரை வாய் ஓயாமல் கடைக்காரரை திட்டிக் கொண்டு வந்த வரதன் அலுவலகத்தில் வண்டியை நிறுத்திய பிறகு இன்னொரு முறை பாக்ஸ் பூட்டி இருக்கிறதா என்று பரிசோதித்தான். காணாம போயிடுச்சுன்னா 200 ரூபாய் தண்டம் ஆழணும். எதுக்கு ஒரு தண்டம்? அலுவலகத்துக்குள் சென்றவர்களுக்கு 1 மணி வரை வாஸ்தவமாகவே செம்மை வேலை நெட்டியது. 1:10க்கு போலாமாப்பா, பாதி ஆபீஸ் காலி ஆயிடுச்சு என்று இருந்த இடத்திலிருந்தே வரதன் கேட்ட பிறகு மேஜை இழுப்பறைகளை பூட்டிக் கொண்டு கிளம்பினார்கள். டிரைவ் இன்ல சாப்பிட்டுட்டு போலாமா, பசி வைத்த நிமிண்டுது. ரகுபதி அவசரமாய் மறுத்தான். வேணாம், நேரா வீட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு எங்க வீட்டுலதான் உனக்கு டிஃபன். தங்கம் ரவா கேசரியும் வெங்காய பஜ்ஜியும் செஞ்சு வச்சுக்கிட்டு நமக்காக காத்திருப்பா. வரதன் கண்களை அகல விரித்தான். கேசரியும் பஜ்ஜியுமா? என்னையா இன்னைக்கு விசேஷம்? ரகுபதி வெட்கப்பட்டான். எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள் இன்னையோட 15 வருஷம் முடியுது. அட்ரஸ் அக்க மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேயா? சொல்லவே இல்லையே. இப்பவும் ஒன்னும் தாமதமாயில்ல. அடையார் பேக்கரியில நிறுத்தி ஒரு கேக் வாங்கிட்டு போய் சாயங்காலம் ஜாமாய்ச்சிருவோம். இன்னைக்கு உனக்கும் தங்கத்துக்கும் ரஜினி படம் ஃப்ரீ. குஷியாக பேசியவாறு இருவரும் லிப்டில் இறங்கி வாசலுக்கு வந்தார்கள். காலையில் ஸ்கூட்டர் நிறுத்தின இடத்துக்கு வந்ததும் தூக்கி வாரி போட ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து விழித்தார்கள். இங்கதானையா வண்டியை நிறுத்தின? இங்கேதான். காணுமையா, கவன குறைச்சலா வேற எங்கேயாவது தள்ளி நிறுத்திட்டனா? தினமும் இங்கதானே நிறுத்துவ வரதா? இப்படியும் அப்படியும் பார்த்த வரையில் அந்த நீல ஸ்கூட்டர் பார்வையில் விழவில்லை. தவறுதலா தன்னுதுன்னு நினைச்சு உன்னோடத யாரையாச்சும் ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்களா வரதா? சான்ஸே இல்ல. ஒரு ஸ்கூட்டர் சாவியை கொண்டு இன்னொன்னு ஆன் பண்ண முடியாது. இது என்ன போதாத காலம்? யாராச்சும் வேணும்னே வண்டியை நகர்த்திட்டு போய் பக்கத்துல ஒளிச்சு வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறாங்களா? அப்படி செய்ய இன்னைக்கு ஏப்ரல் 1 கூட இல்லையே. அசட்டுத்தனமா யோசிக்காதையா. லாக் பண்ணி இருக்கிற வண்டியை நகர்த்த முடியாது. அலக்கா தூக்கிட்டு போனாதான் உண்டு. அதுக்கும் 4 பேர் வேணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. வரதன் கேட் அருகே காம்பவுண்ட் சுவரில் சாய்ந்தவாறு வீடி பிடித்துக் கொண்டிருந்த காவல்காரன் லிங்கத்தை கைத்தட்டி அழைத்தான். கிட்டத்தில் வந்தவனிடம், என்ன லிங்கம், இங்க நிறுத்தி இருந்த என் ஸ்கூட்டரை காணுமே, எங்க போச்சியா என்று அதட்டினான். லிங்கம் முகத்தில் வியப்பு தெரிந்தது. அட, நீங்க இன்னமும் போலியா சார்? நான் 12:30க்கு சாப்பிட போயிட்டு இப்பதான் வந்தேன். வந்ததுமே பார்த்தா உங்க ஸ்கூட்டர் இல்ல. சரி, சீக்கிரமா புறப்பட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இங்க நிறுத்திட்டு ஸ்கூட்டர் எங்கேயாவது என்ன கேக்குறீங்களா? என்ன வேடிக்கை சார் இது? வாட்ச்மேன் விளையாட்டாக பேசவில்லை, நிஜமான அக்கறையுடன் வினவுவது புரிய அது நாழிகை யாரோ ஏதோ தமாஷுக்கு செய்கிறார்கள் என்று நினைத்திருந்த எண்ணம் மடிந்து முதல் முறையாக வரதனின் அடிவயிற்றில் பயக்காளான்கள் முளைத்தன. சரசரவனை இங்கும் அங்கும் ஓடினான். எதிரில் தென்பட்டவர்களிடம், இங்க நிறுத்தியிருந்த என் நீல ஸ்கூட்டரை காணல, புதுசு கைனடிக் ஹோண்டா, நம்பர் TSC 540, யாராவது பாத்தீங்களா என்று படபடப்பாய் விசாரித்தான். நாயர் கடைக்கு சென்று, என் ஸ்கூட்டரை புது ஆள் யாராவது ஓட்டிட்டு போனதை பாத்தீங்களா என்று பதறினான். தெருவின் இடப்பக்கம் இளநீர் விற்கும் பெண்மணியிடமும் அதே கேள்விகளை கேட்க, இந்த ரோட்ல 1000 வண்டிங்க ஓடுது, நான் என்னத்த கண்டேன் என்று பதில் கூறியவள் வியாபாரத்தை தொடர்ந்து கவனிக்க, வண்டி திருடு போய்விட்டது உறுதியாக. வரதன் அதிர்ந்தான். இதற்குள் அவனை ஒரு சிறு கும்பல் சூழ்ந்து கொண்டது. கொஞ்சம் தெரிந்தவர்கள், நிறைய தெரியாதவர்கள். நீல ஸ்கூட்டர் TSC 540 தானே? ஆமா, தினமும் இங்கதானே நிப்பாட்டுவீங்க, நான் பார்த்திருக்கிறேன்னு. அதையா காணும்? புதுசு சார். வர வர எங்க என்ன நடக்கும்னு எதுவும் சொல்ல முடியலைங்க. பட்ட பகல்ல ஆபீஸுக்கு ஜனங்க போய் வந்துட்டு இருக்கிறப்போ, வாட்ச்மேன் குத்துக்கெல்லாம் நிக்கிறப்போ என்ன தைரியம் இருந்தா இப்படி துணிஞ்சு திருடுவான்? நாடு ரொம்ப கெட்டு போச்சு. வாட்ச்மேன் இருக்கிறது பெரிய பந்தோபஸ்துன்னு நினைக்காதீங்க.
திருட்டுக்கு அவங்களே பல இடங்கள்ல உதவியா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச உங்க வீட்டுல 20 வருஷமா வேலை பார்த்த வேலையாளு இரும்பு அலமாரியில சாவிய போட்டு திறந்து பணத்தையும் நகையும் திருடிட்டானா பாருங்க. விசுவாசமாவது நேர்மையாவது. இந்த காலத்துல எதுக்கும் மதிப்பில்ல. இப்படியே வேண்டாத பேசிட்டு நிக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. நடக்க வேண்டிய கவனிக்கிறது தான் புத்திசாலித்தனம். முதல்ல ராயப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுங்க. போலீஸ் உதவி இல்லாம வண்டியை கண்டுபிடிக்க முடியாது. தாமதிச்சா வண்டியை அக்கு வேற ஆணி வேறன்னு பிரிச்சு அடையாளமே தெரியாம ஆக்கிருவானுங்க. இல்லாட்டி நம்பர் பிளேட்டையும் நிறத்தையும் மாத்தி பாண்டிச்சேரிக்கோ பெங்களூருக்கோ ஓட்டிட்டு போய் வித்துருவாங்க. போங்க, உடனே கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. சக ஆபீசர் ஒருவர் நினைப்பூட்ட வரதன் ஆட்டோ பிடித்து ரகுபதியை மட்டும் அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். இன்ஸ்பெக்டரை சந்தித்து விவரத்தை சொன்னான். கைனட்டிக் ஹோண்டா புத்தம் புதுசு சார், வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது. நீல நிறம், தூசி படிஞ்சா கூட எனக்கு பொறுக்காது. 2 வேளையும் நானே துடைப்பேன். சீட்டு கவர், பேஸ்கெட், விளக்கு, மியூசிக்கல் ஹார்ன், கண்ணாடின்னு எக்கச்சக்கமா செலவழிச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கிறேன். எல்லாமா 24,000 தாண்டிருச்சு. இன்னும் 1 வருஷம் லோன் பாக்கி இருக்கு. தயவு பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஜனங்க. காசு அதிகமா கொடுத்து வாங்குற பெரிய பொருளை தொலைச்சிட்டா மறுபடியும் எங்களால வாங்க முடியாது. ஸ்கூட்டர் தொலைச்சிட்ட விஷயத்த கேட்டா என் சம்சாரத்துக்கு நெஞ்சு வலியே வந்துடும் சார். நான் இருக்கிறது பாலவாக்கத்துல. அங்க இருந்து தினமும் 2 பஸ் மாறி கோபாலபுரத்துல இருக்கிற ஆபீஸ்க்கு வர்றது நடக்காத காரியம். எனக்கு ரத்த அழுத்த நோய் உண்டு. ஸ்கூட்டரை காணும்னு நினைக்கிறப்பவே படபடப்பு அதிகமாகுது. உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், பிளீஸ் பிளீஸ். சுய பச்சாதாபத்தில் வரதனின் கண்களில் நீர் திரண்டது. உணர்ச்சி வசப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம், நம்பிக்கையோடு இருங்க என்ற இன்ஸ்பெக்டர். இவர் யாரு என்றார் ரகுபதியை ஏறிட்டு. என் சிநேகிதன் ரகுபதி. ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறது மட்டும் இல்ல, பாலவாக்கத்துல நான் இருக்கிற தெருவுல தான் இவரும் குடியிருக்கிறாரு. தினமும் 2 வேளையும் என்னோட ஸ்கூட்டர்ல தான் வருவாரு. இன்ஸ்பெக்டர் கண்களை இடுக்கி கொண்டு இருவரையும் ஆராய்ந்தார். ஸ்கூட்டர் நம்பர், சேசிஸ் எண், மற்ற அங்க அடையாளங்களை குறித்து கொண்டார். தினமும் வண்டியை ஒரே இடத்துலதான் நிறுத்துவீங்களா? கூடுமான வரையில ஒரே இடம் தான். எங்க ஆபீஸ் ரொம்ப பெருசு. வேலை பார்க்கறவங்க ஸ்கூட்டரே 50க்கு மேல இருக்கும். அது தவிர வந்து போறவங்க வண்டிங்க. ஆனாலும் என் இடத்துல வழக்கமா யாரும் நிறுத்த மாட்டாங்க. வண்டியை பூட்டினீங்களா? வண்டியை மட்டும் இல்ல, பாக்ஸும் பூட்டி இருக்குதான்னு 2 தரம் செக் பண்ணேன். அப்போதுதான் வீடியோ டேப்பை பாக்ஸில் வைத்தது நினைவுக்கு வர வரதன் கூடுதலாய் பரிதவித்தான். தளபதி கேசட் வாங்கி பாக்ஸ்ல வச்சிருந்தேன், அதுவும் காணாம போயிடுச்சுன்னா கடைக்காரருக்கு நாளைக்கு 200 ரூபா வரணும் சார். இன்ஸ்பெக்டர் முட்டாய் புன்னகைத்தார். 25,000 ரூபா பெருமான ஸ்கூட்டரே காணாம போயிருக்கிறப்போ 200 ரூபாய்க்காக புலம்புறீங்களே? ஸ்கூட்டரை இன்சூர் பண்ணிருக்கேன் சார். டேப்பு காசை நான் கையை விட்டு இல்ல கொடுக்கணும். உங்க ஆபீஸ் வாட்ச்மேன் எப்படி? ரொம்ப வருஷமா இருக்கிறான் சார். இது வரைக்கும் அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்ல. கம்பெனிக்கு அவங்க ஒரு வாட்ச்மேன் தானா? பகல் டியூட்டிக்கு 2 பேர் உண்டு. ஒன்னு வீரையா, இன்னொன்னு லிங்கம். வீரையா இன்னைக்கு டியூட்டிக்கு வரலையாம். அதனால லிங்கம் சாப்பிட்டு போறப்போ காவல் காக்க காம்பவுண்டுக்குள்ள யாரும் இல்ல. என்ன லிங்கம் இப்படி பொறுப்பு இல்லாம போயிட்டேன்னு கேட்டா, நானும் மனுஷன் தானே, சாப்பிட வேணாமா? ஓடி போயிட்டு 1/2 மணிக்குள்ளாரையே வந்துட்டேன்னு சொல்றான். அந்த 1/2 மணில தான் யாரோ வந்து திருட்டுச்சாவி போட்டு கிளப்பிட்டு போயிருக்கணும். இன்ஸ்பெக்டர், எப்படியாவது என் வண்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், பிளீஸ். சரி, லைசன்ஸ், ஆர்சி புக்கு எங்க வச்சிருக்கிறீங்க? வீட்டுல. எதுக்கும் நாளைக்கு ஒரு நட வந்து காட்டிட்டு போயிடுங்க. வாட்ச்மேன், லிங்கம், டீ கடைக்காரர், இன்னும் சிலரை விசாரித்து விட்டு போலீஸ் புறப்பட்டு போன பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஸ்கூட்டர் விற்பனை கூடத்துக்கும் உடனடியாய் விவரத்தை தெரிவிப்பது அவசியம் என்று தோன்ற ஆட்டோ பிடித்துக் கொண்டு மாம்பலத்தில் இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜரின் வீட்டுக்கு சென்றார்கள். ஏஜென்ட் ஹிந்தி பிரியர் போலும். பாதி சினிமாவில் என்ன தொந்தரவு என்கிற கடுப்பில் முகம் சுளுங்க வெளியே வந்தவரிடம், சாரி சார், வீட்டுக்கு வந்து தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிக்கணும். உங்க ஆபீஸுக்கும் போன் பண்ண, வாட்ச்மேன் தான் இருந்தாரு. சனி ஞாயிறு லீவு. அவசரம்னா மேனேஜர் அவர் வீட்டுல போய் பாருங்கன்னு சொல்லி அட்ரஸ் தந்தாரு. ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர், இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன் என்று பீடிகை போட்டுவிட்டு நடந்ததை வரதன் கூறினான். இப்போது ஏஜென்ட்டின் முகத்தில் சுணக்கம் மறைந்து கவலை பரவியது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? ஆச்சு. அவங்க எங்க ஆபீஸ்க்கு வந்து விசாரணை முடிஞ்சப்புறம் நேரா இங்கதான் வரோம். ஏஜென்ட் யோசனை மாறாமல் பேசினார். ஆல் ரைட், இன்னி தேதி போட்டு விவரமா ஒரு லெட்டர் எழுதி திங்கக்கிழமை ஆபீஸ்க்கு கொண்டு வாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஆனா ஒண்ணு, எங்க கம்பெனி இன்ஸ்பெக்டர் ஸ்கூட்டருக்கு தற்சமய மதிப்பு என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கொடுக்க முடியும். உங்க ஸ்கூட்டருக்கு நீங்க போட்டிருந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அலங்காரங்களுக்கு இன்சூரன்ஸ்ல ஈடு கொடுக்க இடம் இல்ல. அந்த விதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஸ்கூட்டர் திரும்ப கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்ல, எங்களுக்கும் நஷ்டம் வராது. ஏஜென்ட் வீட்டிலிருந்து நேராக அடையாறில் இருந்த ஸ்கூட்டர் விற்பனை கடைக்கு சென்றார்கள்.
கொஞ்சம் காத்திருந்து விட்டு மேனேஜரை சந்தித்தார்கள். செய்தியை அறிந்து கொண்ட மேனேஜர் புருவங்கள் சுருங்க சில நொடிகளுக்கு அமர்ந்து விட்டு பேசினார். 2 வருஷம் ஒழுங்கா இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டீங்க, இன்னும் 1 வருஷம் பாக்கி நிக்குது. ஸ்கூட்டர் கிடைச்சிட்டா பிரச்சனை இல்ல, இல்லாட்டி என்ன செய்யறதுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒன்னா உட்காந்து யோசிக்கணும். போலீஸ் கிட்ட கொடுத்த எஃப்ஐஆரோட நகல் ஒன்ன வச்சு திங்கக்கிழமை எங்களுக்கு ஒரு கடிதாஸ் போடுங்க, அதான் முறை. அப்புறம் 4 நாள் வெயிட் பண்ணி போலீஸ் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு நாம செய்ய வேண்டியதை குறிச்சு சிந்திக்கலாம். கடையை விட்டு வெளியே வந்த போது நன்றாக இருட்டி விட்டது. இன்னொரு ஆட்டோ பிடித்து பாலவாக்கத்துக்கு பயணித்த நிமிடங்களில் வரதன் வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டே வந்தான். திருஷ்டி தாயா, நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம்னு எல்லாருக்கும் பொறாம கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது தம்பின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. நான் ஸ்கூட்டரும் சொந்த வீடுமா வாடுறதுல அவனவனுக்கு ஆத்தாம வயிற்றுல பல்லு இருக்கிற ஜன்மங்க. இவனுங்க எல்லாம் நாசமாத்தான் போவானுங்க. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், ஒருத்தன் கூட நல்லா இருக்க மாட்டான். 1 2 24,000. ஐயோ ஐயோ. ரகுபதி அவ்வப்போது மனசை தளர விடாத வரதா, ஸ்கூட்டர் கண்டிப்பா கிடைச்சிரும், நம்ம போலீஸ் திறமையானவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, தைரியமா இரு என்று சொல்லி நண்பனை சமாதானப்படுத்துவதை தவிர வேறு எதுவும் பேசாமல் வந்தான். அடையாறு பேக்கரியை ஆட்டோ தாண்டிய போது மதியம் வரதன் கேக் வாங்கிக்கிட்டு போய் ஜமாய்ச்சிருவோம் என்று சொன்னதும் வீட்டில் ரவா கேசரி பஜ்ஜியுடன் மனைவி காத்திருப்பாள் என்பதும் ஞாபகத்துக்கு வந்தன. உடனே தலையை உலுக்கி அந்த நினைப்பை விரட்டினான். 1000 கணக்கு மதிப்புள்ள பொருளை பறிகொடுத்து விட்டு மனசு உடைந்த நிலையில் வரதன் இருக்கும்போது கேக் பற்றி நினைப்பது கூட பாவம். தாடி பற்றி எரியும் போது பீடிக்கு நெருப்பு கேட்டவன் மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். பாலவாக்கத்தை அடைந்த பிறகு வரதனை தனியே விடுவது கூடாது என்கிற எண்ணத்துடன் முதலில் தான் இறங்கிக் கொள்ளாமல் நேரா கடைசி வீட்டுக்கு போங்க என்று டிரைவரிடம் சொன்னான். நேரமாகிவிட்டாலும் அப்பா எப்படியும் தளபதி டேப்போடு வந்து விடுவார் என்று கண்ணன் நம்பிக்கை கொடுத்திருந்ததில் வரதன் வீட்டில் தெருவாசிகளும் குடிசைவாசிகளுமாய் 7-8 பேர்கள் கொண்ட கும்பல் காத்திருந்தது. ஸ்கூட்டரில் வராமல் கலைந்து உடைந்து போய் ஆட்டோவில் வந்து வரதன் இறங்கியதுமே ஏதோ பெரிதாய் தவறு நடந்திருக்கிறது என்பதை எல்லோராலுமே புரிந்து கொள்ள முடிந்தது. அடுத்த சில நிமிடங்களில் சாவு விழுந்த வீடு மாதிரி அந்த இடம் அல்லோல கல்லோலப்பட்டு போயிற்று. சகுந்தலா வாய்விட்டு அழ, அவளுக்கு சிலர் ஆறுதல் கூற, மாண்டுகள் தம் தம் வீட்டுக்கு ஓடி விவரத்தை கூறியதில் அந்தந்த வீட்டு பெரியவர்கள் போட்டது போட்டபடி வந்து வரதனிடமும் சகுந்தலாவிடமும் பக்கம் பக்கமாய் துக்கம் விசாரித்தனர். நடந்ததை திருப்பி திருப்பி விவரித்ததில் ரகுபதிக்கு தொண்டை கட்டி கொண்டது. தைரியமாயிரு வரதா, ஸ்கூட்டர் கிடைச்சிரோன்னு உள் மனசுல தோணுது என்ற வார்த்தைகளை கடைசியாய் ஒரு தரம் கூறிவிட்டு அவனும் தங்கமும் வீட்டுக்கு வரும்போது டெலிவிஷனில் ஆங்கில செய்திகள் தொடங்கி இருந்தன. ஆறிப்போன கேசரியையும் பஜ்ஜியையும் தட்டில் வைத்து தங்கம் நீட்டியதும் நண்பனை விட்டுவிட்டு தான் மட்டும் சாப்பிடுகிறோமே என்கிற உறுத்தலோடு ரகுபதி டிஃபனை சாப்பிட்டான். மனசு பொறுக்காமல் காலையில் டேப் எடுத்ததிலிருந்து ஸ்கூட்டரை விற்ற கடைக்கு போனது வரை ஆதியோடு அந்தமாய் மனைவியிடம் மறுபடியும் ஒரு முறை சொல்ல, பாவங்க, ரொம்ப பாவங்க, யாரா இருந்தா என்ன, 24,000ங்கிறது எவ்வளவு பெரிய தொகை என்று நடுநடுவில் தன் பங்குக்கு தங்கமும் வருத்தம் தெரிவித்தாள். இனிமேல் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்றான பிறகு 11 மணி அளவில் தங்கத்தோடு படுக்க போகையில் கூட தைரியத்துக்காக ஸ்கூட்டர் கிடைச்சிரும், கவலைப்படாத என்று சொன்ன வார்த்தை மறுநாள் விடிகாலிலேயே பலிக்கப் போகிறது என்று ரகுபதி எதிர்பார்க்கவே இல்லை. யாரோ முதுகை தட்டி எழுப்பினாற் போல விழிப்பு கண்டு விட்டது. மசமசத்த கண்களை 2 தரம் சிமிட்டதையும் சுற்றிலும் காணப்பட்ட கருமை இன்னும் விடியவில்லை என்பதை உணர்த்தியது. எழுந்து ஓசைப்படாமல் பானையிலிருந்து ஒரு டம்ளர் நீர் எடுத்து குடித்துவிட்டு மீண்டும் வந்து படுத்த போது சற்று முன் கண்ட கனவின் நினைப்பு மனதுள் சுகமாய் பரவியது. வரதனும் அவனும் நாயர்கடையில் டீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக சென்ற ஒரு குண்டு பெண்மணி திடுமென, ஐயோ என் நெக்லஸ், பாவி அறுத்துக்கிட்டு ஓடுறான் என்று வீறிட்டு கத்த எல்லோரும் செயலிழந்து வேடிக்கை பார்த்த நிமிடத்தில் திருடன் வெகு சாமர்த்தியமாய் ஓரத்தில் நிறுத்தியிருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டு தப்பிக்கிறான். யாராவது அவனை பிடிங்களேன், என் நெக்லஸ் போச்சே, எங்க வீரமுள்ள ஆம்பளை யாருமே இல்லையா என்று பெண்மணி அலறுவது வீரத்தை உசுப்பிவிட வரதன் அவசரமாய் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து ரகுபதி பின் சீட்டில் உட்கார்ந்ததும் ஆட்டோவை பின்தொடருகிறான். ஆட்டோ நேர் ரோட்டில் காற்றாய் பறக்க, வரதா, இந்த ரோட்ல இப்ப வரப்போற திருப்பத்தை விட்டா ரொம்ப தூரத்துக்கு வேற திருப்பம் கிடையாது, ஆட்டோ திரும்பல, நேரா போறான், நாம இப்ப லெப்ட்ல ஒடிச்சு குறுக்கு வழியா போனா அடுத்த சண்டை அவன் எட்டுறதுக்குள்ளார அங்க போயிடலாம், திரும்பு என்று இவன் சொன்னதை ஏற்று வரதன் வண்டியை திருப்பி சந்து பொந்தில் கனவேகமாய் ஓட்டி அடுத்த திருப்பத்தில் திருடர்களை மடக்கி விடுகிறார்கள். ஆட்டோ டிரைவரை இவனும் திருடனை வரதனும் உதைத்து கைகளை பின்னால் கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வர, அட இவனுங்களா,
ரொம்ப நாளா தேடப்பட்டு வந்த கேடிங்களாச்சே, இவன்களை பிடிச்சு கொடுத்ததுக்காக உங்களுக்கு சன்மானம் கிடைக்கும் சார், பாராட்டுக்கள் என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் பாராட்டுகிறார். தொப்பையும் தொந்தியுமாக ஒரு நபர் ஓடி வந்து, என் மனைவியோட வைர நெக்லஸ மீட்டு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அத அவங்க கழுத்துல எங்க பாட்டி போட்ட நாளா தொட்டதெல்லாம் தொலங்குது, அதனாலதான் கழுத்தை விட்டு கழட்டாம போட்டுட்டு இருக்கிறா. அந்த நெக்லஸ் போயிருந்தா எங்க அதிர்ஷ்டமும் போயிருக்கும். நான் நடத்துற பல தொழிற்சாலைகள்ல ஸ்கூட்டர் உற்பத்தி பண்றதும் ஒண்ணு. என் நன்றி தெரிவிக்கிற விதமா உங்களுக்கு ஒரு புது ஸ்கூட்டர் அன்பளிப்பா தரேன், மறுக்காம ஏத்துக்கங்க என்று சொல்லி புது ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். வரதனுக்கு வாயெல்லாம் பல். இவனிடம் வந்து, நீ குறுக்கு வழிய சொல்லியிருக்காட்டி நாம் அந்த திருடங்களை பிடிச்சிருக்க முடியாது. இந்த வெற்றியில உனக்கும் சம பங்கு உண்டு. எனக்கு புதுசா கலைஞ்சிருக்கிறதுனால என் பழைய ஸ்கூட்டரை நீ எடுத்துக்க என்று கம்பீரமாய் பேசி சாவியை இவனிடம் தருகிறான். அருகில் நிற்கும் ஸ்கூட்டரை வாஞ்சையோடு இவன் தடவி கொடுக்கிறான். கைனடிக் ஹோண்டா, நீல நிறம், நம்பர் DSC 540. தங்கம், இனி இது நம்பளுது. பஸ்ல இடிபட்டுக்கிட்டு நீ மருதீஸ்வரர் கோவிலுக்கு போக வேணாம். எங்க போகணும்னு சொல்லு, ராணி ஆட்டம் பின் சீட்ல உன்னை உட்கார வச்சுக்கிட்டு நான் கூட்டு போறேன். மகிழ்ச்சி அதிகமாகி ஸ்கூட்டரை அணைக்க குனியும் போது ஹேண்டில் பார் நெற்றியில் அடிக்க அப்போதுதான் விழிப்பு கண்டுவிட்டது. எத்தனை விஸ்தாரமான ஆனால் குழந்தைத்தனமான கனவு என்று நினைக்கையில் ரகுபதிக்கு வாய்விட்டு சிரிக்க தோன்றியது. கனவுகள் என்பவை ஆழ்மனதின் வெளிப்பாடுகள் என்று எப்போதோ படித்திருந்தது ஞாபகத்துக்கு வர, ஆழ்மனதில் அப்படி என்ன புதைந்து கிடக்கின்றன இப்படி கனவாக வெளிப்பட என்று சிந்தித்தான். தனக்கென்று சொந்தமாய் ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணியது உண்மைதான். அப்புறம் வில்லனை துரத்தும் அந்த சினிமாத்தனமான வீரதீர சூரத்தனத்துக்கு காரணம் புரியவில்லை. கொஞ்ச நேரம் புரண்டு புரண்டு படுத்து யோசனை பண்ணி கொண்டிருந்து விட்டு கடைசியில் எதுவுமே காரணமில்லை, எதிர்பார்க்காமல் பரதனின் ஸ்கூட்டர் திருடு போனது குறித்தான வேதனை, அதிர்ச்சியுடன் உறங்க போனதில் இப்படி சம்பந்தம் இல்லாமல் ஒரு கனவு வந்தது என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்ட பின் மறுபடி உறங்க முற்பட்டான். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவனை மாமா மாமா என்று வரதனின் மகன் கண்ணன் அழைக்கிறா மாதிரி தோன்ற, சரி மறுபடியும் கனவு காண்கிறோம் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு கண்களை திறக்காமலேயே படுத்திருந்தான். ஆனால் தொலைவில் ஒலித்த குரல் அருகாமைக்கு வந்ததோடு தோளில் கை வைத்து மாமா என்று உலுக்க கண் விழித்தவன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். இல்லை, கனவு இல்லை, உண்மையாகவே கண்ணன் தான். என்னடா இந்த ராத்திரி நேரத்துல என்ன விஷயம்? ராத்திரியா? விடிய போகுது மாமா, மணி 5:30. ஜன்னல் வழியாக அறைக்குள் பரவிய சாம்பல் நிற வெளிச்சம் அவன் சொல்வது சரிதான் என்றது. மாமா, ஸ்கூட்டர் கிடைச்சிருச்சு. என்னது? கண்களில் ஒட்டி கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச உறக்கமும் விடைபெற ரகுபதி பரபரத்தான். நிஜமாத்தான் மாமா, காலையில வேலைக்கு வர ஆயா அம்மா கிட்ட கொஞ்சம் ஐயாவை எழுப்பி ஸ்கூட்டரை நகர்த்தி வைக்க சொல்லுங்க, வாச தெளிச்சு கோலம் போட இடைஞ்சலா நட்ட நடுப்புல நிக்குதுன்னு சொன்னதும் அம்மா என்ன உளர்ற, ஸ்கூட்டராவது நட்ட நடு வாசல்ல நிக்கிறதாவதுன்னு அதட்டிக்கிட்டே வாசலுக்கு வந்தா நம்ம வண்டியே தான் மொட்டு போல நிக்குதான். சந்தோஷம் தாங்காம இங்க வந்த பாருங்க, அதிசயத்தைன்னு கத்திக்கிட்டே அப்பாவை அம்மா எழுப்ப, அவர் என்ன எழுப்ப 10 நிமிஷமா வீட்டுல ஒரே கலாட்டாதான். போய் ரகுபதிய கூட்டுவான்னு அப்பா சொன்னாரு, ஓடி வந்தேன். வரீங்களா மாமா? போயிட்டே இரு, பின்னாலேயே வரேன் என்று சொல்லி அவனை அனுப்பின ரகுபதி அவசரமாய் பல் தேய்த்து சட்டையை மாட்டிக்கொண்டு போயிட்டு வந்து காஃபி குடிக்கிறேன் என்று தங்கத்திடம் சொல்லிவிட்டு ஓட்டமும் நடையுமாய் பரதனின் வீட்டை நோக்கி போனான். வாசலில் நீல நிற அல்லிப்பூ போல பளபளவென நின்று கொண்டிருந்த ஸ்கூட்டரை பார்த்ததும் மனதுக்கு அம்மாடி என்றிருந்தது. வரதனும் மற்றவர்களும் வாசல் வராந்தாவிலேயே நின்றிருந்தனர். என்ன வரதா, பொழுது நல்லா விடிஞ்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது சரி, வண்டியை எப்படி கண்டுபிடிச்ச? போலீஸ் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்களா, இல்ல நீ போய் எடுத்துட்டு வந்தியா? தனியாவா போன? ஒரு குரல் கொடுத்திருந்தா நானும் வந்திருப்பனே. கேள்வி மேல் கேள்விகளாய் அடுக்கிய ரகுபதியை கை நீட்டி தடுத்தான் பரதன். இருயா, விவரம் புரியாம மேல மேல கேட்டுக்கிட்டே போவாத. வண்டிய போலீஸ் கொண்டு வந்து தரல, நானும் போய் எடுத்துட்டு வரல. அப்புறம் எப்படி திரும்ப உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது? விளையாடாத வரதா. ஸ்கூட்டர் என்ன ரெக்க கட்டிக்கிட்டு தானா பறந்தா வந்திருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் ஏதோ நடந்திருக்கு. நேத்து காலையில வேலைக்கு வந்து போயிட்டு வந்த ஆயாவுக்கு வண்டி திருடு போன விஷயம் தெரியாது. அது காலையில சகுந்தலா கிட்ட அதை நவுத்த சொன்னதும் கிழம் கண்ணு தெரியாம எதையோ வளருதுன்னு எரிச்சலோட வாசல்ல எட்டி பார்த்த சக்கு மெய்யாலுமே ஸ்கூட்டர் நிக்கிறத பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு என்னை வந்து எழுப்புனான். ஓடி வந்து பார்த்தா தூக்கி வாரி போடுதியா, என் வண்டியே தான். எடுத்துட்டு போனது யாரு, திரும்ப கொண்டு வந்து விட்டது யாரு, எந்த விவரமும் சாமி சத்தியமா எனக்கு தெரியாது. இது என்ன ஜீபூம்பா வேலைன்னு மலைப்பா இருக்கு. உனக்கு எதனாச்சும் தெரியுமான்னு கேட்கறதுக்குத்தான் முதல்ல உன்னை கூட்டு வர கண்ணனை அனுப்புனேன். ரகுபதி அரண்டான். ஐயையோ, எனக்கு ஒன்னும் தெரியாது வரதா. ராத்திரி மன கஷ்டத்தோட வீட்டுக்கு போய் படுத்தவன். இப்ப கண்ணன் கூப்பிட்டு தான் முழிச்சுக்கிட்டேன்.
யார் வராங்க யார் போறாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. வரதன் வாசப்படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டான். தூணில் சாய்ந்து நின்றிருந்த சகுந்தலா தன் சந்தேகத்தை வெளியிட்டாள். போலீஸே வண்டியை கண்டுபிடிச்சு ராவோட ராவா கொண்டு விட்டுருப்பாங்களா? நடு ராத்திரியில எழுப்பி தொந்தரவு செய்ய வேணாம், காலையில வந்து விவரமா பேசிக்கலான்னு போயிருப்பாங்களோ? வரதன் தலையசைத்து மறுத்தான். பொடி பைத்தியம், திருட்டு போன பொருளை அத்தனை சுலபமா திருப்பி தர மாட்டாங்க. ஆர்சி புக்கு லைசன்ஸ பார்த்து இது என்னது தானான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு பொருளை திருப்பி வாங்கிக்கிட்டேன்னு என்னண்ட கையெழுத்து வாங்கிக்காம இப்படி ராத்திரியில திருட மாதிரி வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. திருடனை பிடிச்சிருந்தா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சப்புறம்தான் பொருள் கைக்கு வரும். போலீஸ் இப்படி அனாமதியமா காரியத்தை செய்யாது என்று ரகுபதி தனக்கு தெரிந்த விவரத்தை பகிர்ந்து கொண்டான். ஆபீஸ் நண்பங்க யாராவது இப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? சும்மா விளையாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போய் மறுபடி கொண்டாந்து விட்டுருப்பாங்கன்னு சொல்றியா? அப்படி இல்ல, நான் ஆபீஸ்ல பிரபலமா இருக்கிறது பிடிக்காம பொறாம பிடிச்சவங்க யாராவது என்ன வேதனைப்பட வைக்கணும்னு இப்படி செஞ்சிருக்கலாம் இல்லையா? ரகுபதி ஓரடி வைத்து வரதனின் அருகில் படிக்கட்டில் தானும் அமர்ந்தான். எனக்கு என்னமோ அத்தனை தைரியம் யாருக்கும் இருந்திருக்கும்னு தோணல. அதுவும் வண்டியை காணும்னு தெரிஞ்சப்புறம் நாம போலீஸ் ஸ்டேஷன், இன்சூரன்ஸ் கம்பெனி, ஏஜென்ட் வீடுன்னு அலைஞ்சது எடுத்துட்டு போனவனுக்கு தெரியாம இருந்திருக்குமா? என்னதான் உன்னை அழ வைக்க நினைச்சாலும் இந்த அளவுக்கு யாரும் போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வரதன் முன்னால் சாய்ந்து விரலை சொடுக்கினான். கரெக்ட், இப்படித்தான் நடந்திருக்கணும். எவனோ ஆத்தாம பிடிச்சவன் என்னை காயப்படுத்த நினைச்சு வண்டியை கிளப்பிக்கிட்டு போயிருக்கணும். விஷயம் போலீஸ் வரைக்கும் போனதும் மிரண்டு போய் ராவோட ராவா 2ஆம் பேருக்கு தெரியாம என் வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும். வரதன் பேசியதை அவன் மனைவியும் பிள்ளைகளும் ஆமோதிக்க ரகுபதி சில நொடிகளுக்கு மௌனமாக இருந்தான். பிறகு நீளமாய் பெருமூச்சை விட்டு, நம்ம ஆபீஸ்காரங்க இத்தனை கீழ்த்தரமா நடந்துப்பாங்கன்னு தோணல. எது எப்படியோ பொருள் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி, அடையார் ஸ்கூட்டர் கம்பெனிக்கும் விவரத்தை தெரியப்படுத்தணும் என்றான். வரதன் அலுப்போடு 2 கைகளையும் உயர்த்தி தலைக்கு மேல் சோம்பல் முறித்தான். இன்னைக்கே போய் சொல்லணுமா? ஞாயிற்றுக்கிழமை யார் இருப்பாங்க? நாளைக்கு மொத்த காரியமா 3 இடத்துலயும் சொல்லி செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். என்னையா? சம்மதிக்கும் விதமாய் ரகுபதி எழுந்து நின்றான். அப்ப நான் வரேன், பொருள் கிடைச்சிட்ட நிம்மதியோட இரு. திரும்பி நடந்தவன் ஏதோ நினைப்புக்கு வந்தா மாதிரி, வண்டிய ஓட்டி பாத்தியா வரதா? ஒழுங்கா ஓடுதா? பாடியில அடிகிட்டி சராய்ப்பு எதுவும் இல்லையே என்று வினவ வரதன் எழுந்து வண்டியிடம் சென்றான். 2 தரம் சுற்றி வந்து மேலும் கீழும் உட்கார்ந்து கண்காணித்தான். எந்த சேதமும் இருக்கிறதா தெரியல, குளிச்சுட்டு ஓட்டி பாக்குறேன். விடை பெற்று கொண்டு நடந்த ரகுபதி மறுபடி நின்றான். தளபதி டேப் இருக்கா பாத்தியா வரதா? வரதன் கையை உதறினான். அடடே, நம்ம அமக்களத்துல அதை மறந்துட்டனே. முதல்ல அதை பாக்கணும்பா. 9 மணிக்கு திருப்பணும், இல்லாட்டி இன்னொரு நாள் வாடகையை வசூலிச்சிருவான். டே கண்ணா, டேப் எடுத்து தர, உடனடியா ஒரு தரம் பாத்துரு. பேசிக்கொண்டே ஸ்கூட்டரின் வாயிலேயே தொங்கிக் கொண்டிருந்த சாவி கொத்தை வெளியே எடுத்து பாக்ஸை திறந்தவன், அப்பாடா இருக்குடா என்று நிம்மதியுடன் அதை வெளியில் எடுத்த போது கூடவே தடிமனாய் நீண்ட ஒரு கடிதமும் அதனோடு ரப்பர் பேண்டால் இணைக்கப்பட்டு வர, என்னையா இது என்றவாறு பிரித்தான். மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய திரு வரதன் அவர்களுக்கு என்று மிகுந்த மரியாதையுடன் துவங்கி இருந்தது அந்த நீண்ட கடிதம். வரதன் கடிதத்தை உரக்க படித்தான். நேற்று உங்கள் ஸ்கூட்டரை எடுத்துச் சென்றவன் நான் தான். அதன் பொருட்டு நேற்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உண்டான மனவேதனை, அலைச்சலுக்காக முதலில் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நேற்று ஒரு நெருக்கடியான நிலையில் நான் இருந்தபோது செங்கல்பட் வரை செல்ல வேண்டிய ஒரு அவசர தேவைக்காக உங்கள் வண்டியை கேட்காமலேயே எடுத்துக்கொண்டு செல்லும் நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். இரவு 11 மணிக்கு என் வேலை முடிந்து விட்டது. அதன் பிறகு உங்கள் வீட்டில் வண்டியை கொண்டு வந்து விட்டு சென்றதும் நான் தான். எதுவானாலும் அனுமதி வாங்கி கொண்டு சென்றிருக்கலாமே என்று கேட்பீர்கள். நியாயமான கேள்வி. ஆனாலும் நான் இருந்த அவசரத்தில் அது சாத்தியம் இல்லாமல் போய்விட்டது. இந்த தவறுக்காகவும் என்னை மன்னிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை, உங்கள் வீட்டை, குடும்பத்தை எனக்கு தெரியும் என்பது போல என்னையும் உங்களுக்கு தெரியும். திங்கட்கிழமை உங்களை சந்தித்தால் நான் யார் என்று தெரிந்து கொள்வீர்கள். நேரில் பார்க்கும்போது ஏன், எதற்கு, எங்கு சென்றேன் ஆகிய விவரங்களை விளக்குகிறேன். கேட்ட பிறகு என்பால் தோன்றியுள்ள தங்கள் கோபம் மறையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வண்டியை ஏதேனும் தவறான காரியத்துக்கு பயன்படுத்தியிருப்பேனோ என்கிற ஐயம் உங்களுக்கு தோன்றலாம். நான் வணங்கும் என் தாய் சாட்சியாக அப்படி எதுவும் நடக்கவில்லை. இதை நீங்கள் நம்ப வேண்டும். நீ செய்த தவறுக்கு சில காரியங்கள் மூலம் பிராயச்சித்தம் செய்வதுதான் முறை என்று என் தாயார் சொல்கிறார். அதன்படி வண்டியின் பெட்ரோல், எண்ணெய் டேங்குகள் நிறைத்து விட்டன. அதோடு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் புது படத்துக்கு உதயம் தியேட்டருக்கு 4 டிக்கெட் நாளை மாலை காட்சிக்கு எடுத்து தனி உரையிலிட்டு இத்துடன் வைத்திருக்கிறேன். புது படத்துக்கு இவனுக்கு எப்படி டிக்கெட் கிடைத்தது?
பிளாக்கில் வாங்கியிருப்பானோ என்று பயப்பட வேண்டாம். என் குடும்பத்துக்கு திரைப்பட தொழிலோடு சம்பந்தம் உண்டு. அதனால் எந்த கொட்டகையிலையும் டிக்கெட் எடுப்பது எளிது. கடைசியாக டிக்கெட்டோடு 200 ரூபாய் பணம் வைத்திருப்பது நீங்கள் குடும்பமாய் ஆட்டோவில் சென்று வர. இவன் யார் இப்படியெல்லாம் நமக்கு கொடுக்க என்று கோபப்படாமல் தயவு செய்து என்னை உங்கள் சகோதரனாக நினைத்து நான் செய்த தவறுக்கு பரிகாரமாய் இவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படத்துக்கு சென்று வந்தால் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்று கருதி நாளை காலை 8 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வருகிறேன். போகவில்லை என்றால் எனக்கு மன்னிப்பு இல்லை என்று எடுத்துக்கொண்டு ஆயுசுக்கும் உங்களை சந்திக்காமல் விலகி ஓடிவிடுவேன். இது சத்தியம். இப்படிக்கு சூழ்நிலை காரணமாக தவறு செய்துவிட்டு உங்கள் மன்னிப்புக்காக காத்திருக்கும் ஒரு எளியன். வரதன் படித்து முடித்து முழுதாய் 1 நிமிடம் ஆகியும் யாரும் எதுவும் பேசவில்லை. கேட்டதை நம்ப மாட்டாமல் ஸ்தம்பித்திருக்க வரதன் முதலில் அமைதியை கலைத்தான். என்ன சக்கு இது, என்னையா இது? மனைவியையும் நண்பனையும் மாறி மாறி கேட்டுவிட்டு இன்னொரு தரம் மனதுக்குள் வேகமாய் கடிதத்தை படித்தான். 2வது முறை படித்ததும் படித்தது விளங்காத ரீதியில் ரகுபதியை பார்த்து, என்னையா இது, யாராவது விளையாடுறாங்களா என்று கேட்டான். ரகுபதி எட்டி அவன் கையில் இருந்த கடிதத்தையும் காகித உரையையும் வாங்கினான். உரைக்குள் இருந்த சின்ன கவரை எடுத்து பிரித்தான். 100 ரூபாய் நோட்டு 2ம் உதயம் தியேட்டரில் அன்றைய மாலைப்பட காட்சிக்கான டிக்கெட்டும் இருக்க, இல்ல வரதா, இதை எழுதி அனுப்புனவங்க நிச்சயம் விளையாடல. இங்க பாரு, பணம், சாயங்கால ஆட்டத்துக்கு டிக்கெட்டு என்றான். அவன் பேசி முடிப்பதற்குள் கண்ணன் சரசரவென முன்னால் பாய்ந்து ரகுபதி கையில் பிடித்திருந்த டிக்கெட்டை பறித்து அதில் உள்ள விவரங்களை படித்தான். உதயம் தியேட்டர், மாலை காட்சி, பால்கனி, இன்னிய தேதி. ஐயோ அப்பா, சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு டிக்கெட்டுப்பா. தலைகீழா நின்னாலும் 1 மாசத்துக்கு கிடைக்காது. நமக்கு இன்னைக்கு ரொம்ப லக்கி நாளுப்பா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் சூப்பர் ஸ்டார் படத்தை பார்த்துட்டேன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அப்புறம் எரிச்சல்ல செத்துருவாங்க. நான் இப்பவே போய் 3ஆம் நம்பர் வீட்டு ரமேஷ் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வரேன். உனக்கு முன்னாடி நான் பார்த்துடுறேன்னு பந்தயம் 10 ரூபா கட்டியிருக்கான். போய் பேசிக்கொண்டே கேட்டை நோக்கி ஓடியவனை வரதன் தடுத்து நிறுத்தினான். நில்லுடா, யாரு என்னன்னு ஒரு விவரமும் தெரியல, அதுக்குள்ள தெருவுல டமார் அடிக்க ஓடுறியா? நில்லு. கால் காசு கொடுக்காம ஸ்கூட்டர் திரும்ப கிடைச்சதுக்கே அவன் வெந்து போறான். இப்ப இந்த விவரம் எல்லாம் வேற தெரியணுமா? போடா உள்ள. சக்கு, பசங்களை கூட்டிட்டு உள்ளாரப்போ. நல்ல காலம், இன்னும் நல்லா விடியல. இல்லாட்டி இதுக்குள்ளாரவே மொத்த தெரு ஜனங்களும் நம்ம வீட்டுக்கு விசாரிக்க வந்துருவாங்க. நீ உள்ள வாயா, காஃபி சாப்பிட்டுக்கிட்டே என்ன செய்யலாம்னு முடிவெடுக்கலாம். ஒரு அதட்டலோடு எல்லோரையும் உள்ளே கூட்டி சென்ற வரதன் கூட்டத்தில் ரகுபதியோடு உட்கார்ந்து கொண்டான். இருவரும் சகுந்தலா எடுத்து வந்த காஃபியை உறிஞ்சி கொண்டே தீவிரமாய் பேசினார்கள். என்னையா நினைக்கிற நீ? ரகுபதி உதட்டை பிதுக்கினான். தீர்மானமா சொல்றதுக்கு முடியல. மொத்தத்துல இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கு. சகுந்தலா ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார அவளுக்கும் பின்னால் பிள்ளைகள் நின்று கொண்டார்கள். இந்த லெட்டரை நம்பலாமா வேணாமா? பொதுப்படையாக வரதன் கேள்வி கேட்க சகுந்தலா பதில் கூறினாள். எனக்கு என்னவோ உண்மையாவே வருத்தப்பட்டுதான் அந்த கடிதாசி யாரோ எழுதியிருக்காங்கன்னு படுது. ரகுபதி ஒரு தரம் சிறுமினான். சினிமா சம்பந்தப்பட்ட குடும்பம்னா வசதியானவங்களா இருக்க மாட்டாங்களா? நம்ம வண்டியை தான் திருட்டுத்தனமா எடுத்து உபயோகிக்கணுமா? அதான் அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்களே, ஏதோ தலை போற அவசர வேலைன்னு. இருந்தாலும் சந்தேகம் தீராமல் இழுத்த ரகுபதியை கண்ணன் கத்தரித்தான். தவறான காரியத்துக்காக ஸ்கூட்டரை உபயோகிச்சிருந்தாருன்னா நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கே வரேன்னு தைரியமா எழுதியிருப்பாரா மாமா? அதுவும் சரிதான் என்றான் வரதன். பெட்ரோல் எண்ணெய் ஃபுல்லா போட்டு நான் டிக்கெட் எடுத்து போற வரவுக்கு செலவுக்கும் பண வசதி இருக்காருன்னா வசதியானவங்க மட்டும் இல்ல, நேர்மையானவங்களும் தான் எனக்கு தோணுது. சகுந்தலா அழுத்தமாய் தன் அபிப்பிராயத்தை வெளியிட வரதன் அதை ஆமோதித்து தலையாட்டினான். அதுவும் பாரு சக்கு, நாம 4 பேர்னு தெரிஞ்சு சரியா 4 டிக்கெட் அனுப்பி வச்சிருக்காங்க. ஒருவேளை மெய்யாலுமே நமக்கு ஏற்கனவே அறிமுகம் ஆனவங்க தானோ? அப்படித்தானே லெட்டர்ல எழுதியிருக்காங்கப்பா என்றான் ராஜா குறுக்கிட்டு. யாரா இருக்கும்? சேதுபதி மாமா மகன் பாலாஜியா இருக்குமோ? அவன் தானே பட விநியோகம் பண்ற கம்பெனில மேனேஜரா இருக்கான். சகுந்தலா முகத்தை முடித்தாள். ஐயோ, அந்த கஞ்ச மகாபிரபுவுக்கு டிக்கெட் எடுக்கவும் ஆட்டோ காசு கொடுக்கவும் மனசு வந்துருமாக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போறப்ப கூட காஃபி சாப்பிடுறாங்களான்னு வாயை திறந்து புருஷனும் பொஞ்சாதையும் கேட்க மாட்டாங்க. நிச்சயமா அவர் இல்லைங்க. பாலாஜி மாமாக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதுப்பா. உங்க அப்பா தைரியசாலி, இந்த நெரிசல்ல ஓட்டுறான். எனக்கு நினைச்சாலே கை உதறதுன்னு போன மாசம் இங்க வந்தப்ப கூட சொன்னாரு. கண்ணன் அம்மாவுக்கு ஆதரவாய் பேசினான். வேற யாரு உனக்குதான் தோணுதாயா? நாடகம் ஒன்றை பார்க்கும் லைப்புடன் அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த ரகுபதி இல்லை என்றான் மெதுவாக. யாரா இருந்தா என்னங்க, அவங்க நாளை காலையில நேரம் வர்றப்போ தெரிஞ்சிட போகுது. அதுக்காக இப்ப மண்டைய குழப்பிக்காதீங்க. கடிதத்தை இன்னொரு தரம் படித்த வரதன், இன்னைக்கு நாம படத்துக்கு போய் வந்தாதான் அவங்க நாளைக்கு வருவாங்க, அதை மறந்துடக்கூடாது. அவனை முடிக்க விடாமல் சகுந்தலா தடுத்தாள். நான் மறக்கலிங்க.
போயிட்டு வந்தா போது, கொலையா குத்தமா? எதுக்கு பயப்படணும்? புது படம், பிள்ளைகளுக்கு பிடிக்கும், போயிட்டு வரதுல என்ன தப்பு? கண்ணனும் ராஜாவும் இதுதான் தருணம் என்பது புரிந்து அப்பாவின் 2 பக்கமும் வண்டியிட்டு கெஞ்சினார்கள். அப்பா ப்ளீஸ், லேஸ்ல கிடைக்காத அதிர்ஷ்டம் இது, போயிட்டு வந்துடலாம்ப்பா. வரதன் பெருமிதத்துடன் சிரித்தான். இதுக்கு ஏன்டா இப்படி கெஞ்சுறீங்க? எவனோ மகானுபாவன் சின்னதா எதையோ நம்மகிட்ட எடுத்துட்டு பெருசா ஒன்ன பதிலுக்கு தர முன் வந்திருக்கிறப்போ வேணான்னு மறுக்க எனக்கு என்ன பைத்தியமா? அவசியம் போவோம். அவன் பேசிக் கொண்டிருக்கையிலேயே 2 பையன்களும் கையை தட்டி கொண்டு சந்தோஷத்தோடு குதித்தார்கள். ரகுபதி எழுந்து நின்றான். அப்ப நான் வரேன், எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். வரதனும் கூடவே வாசல் வரை வந்தான். நடந்ததெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும் யா. சத்தியம் தேட்டராண்ட ஸ்கூட்டர் அனாமத்தான் நின்னுகிட்டு இருந்ததுன்னு சொல்லி போலீஸ் கொண்டு வந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டா தெருக்காரன் எவனும் நொனன்னு மேற்கொண்டு தூண்டி துருவ மாட்டான். நாளைக்கு போலீஸ் கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் வீட்டு வாசல்ல விடிகாலையில வண்டி இருந்தது, மத்த எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். என்னையா, நான் தீர்மானம் செஞ்சிருக்கிறது சரிதானே? என ரகுபதி படிகளில் இறங்கினான். வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு 7 மணிக்கு வரியாயா? தளபதி படம் போட போறேன். காசு கொடுக்க வேணாம், சும்மா பாருங்க என்றான் வரதன் தொடர்ந்து. ஸ்கூட்டரிடம் நின்று அதன் சீட்டை ஒரு தரம் தட்டி கொடுத்த பின் ரகுபதி வீட்டுக்கு வந்தான். நண்பனின் விருப்பப்படி தங்கத்திடம் விவரம் எதையும் சொல்லாமல் போலீஸ் கொண்டு விட்டது என்று மட்டும் கூறி அவசரமாய் குளித்து தயாராகி கொஞ்சம் பழையதை சாப்பிட்டு விட்டு மனைவி சகிதம் தளபதி படம் பார்க்க வரதனின் வீட்டுக்கு சென்றான். அதற்குள் வண்டி கிடைத்துவிட்ட விவரம் எப்படியோ தெரிய வர வரதன் வீட்டில் 4-5 பேர்கள் கூடியிருந்தார்கள். மனசு இருந்த நிறைவான நிலையில் யாரிடமும் காசு வாங்க பிடிக்காமல் எல்லோருக்கும் இன்னைக்கு படம் இலவசமா காட்ட போறேன் என்று அவன் அறிவித்து விட்டதில் பாதி படம் போனாலும் பரவாயில்லை என்று 8 மணிக்குள் கூடம் பூராவும் யார் யாரோ ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். எல்லோரும் உன்னிப்பாய் படத்தை ரசிக்கையில் சிகரெட் பிடிப்பதற்காக வராந்தாவுக்கு வரதன் எழுந்து போக பின்னோடு ரகுபதியும் சென்றான். சிகரெட் வேணுமாயா? தங்கத்துக்கு தெரிஞ்சா திட்டுவா, அப்படி மரத்தடிக்கு மறைவா போயிடலாமா? இருவரும் அரை நிமிடம் போல பேசாமல் நின்று சிகரெட் பிடித்தனர். மாறி எங்க வரதா? நானும் நேத்துல இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், மறந்துடுது. நேத்து வீடு அமக்கலப்பட்டப்பவே கண்லையும் காணும், இப்ப படம் பாக்குற கூட்டத்திலயும் ஆளை காணுமே. கழுத கட்டா குட்டிச்சவரு, வேற எங்க போவான்? பொண்டாட்டி குழந்தைங்களை பார்க்க ஊருக்கு போயிருக்கிறான். நேத்து காலையில போனா அநேகமா ராத்திரி வந்துருவான், இல்லாட்டி நாளை காலையில நிச்சயம் திரும்பிடுவான். ஒரு விதத்துல மாறி இப்ப இங்க இல்லாது கூட நல்லதுக்கு தான். இருந்திருந்தா அத்தனையும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஊர்ல மாமனார்கிட்ட போய் வளரி இருப்பான். அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துற வேலையும் சேர்ந்துகிட்டு இருக்கும். சிகரெட்டின் அடிப்பாகத்தை தரையில் போட்டு ரகுபதி மிதித்து அணைத்தான். நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ப முடியாமத்தான் இருக்கு வரதா. போலீஸ் கிட்ட வண்டி கிடைச்ச விவரத்தையும் லெட்டர் பத்தியும் இன்னைக்கே சொல்லிடுறது நல்லதோன்னு கூட ஓரொரு சமயம் தோணுது. வரதன் தலையை பின்னுக்கு தள்ளி சிரித்தான். வீணா கவலைப்படாதயா, எல்லாம் ஐயாவோட மச்சம் பண்ற வேலைன்னு நினைச்சு அதோட விட்டுடு என்ன. படம் முடிந்து வீட்டுக்கு வந்து அறக்க பறக்க தங்கம் சமைத்து போட்டதை சாப்பிட்டு விட்டு படுத்து உறங்கி 5 மணி போல் எழுந்து காஃபியுடன் வாசலுக்கு வரும் வரை சுத்தமாய் ரகுபதி நடந்ததை மறந்து போனான். ஆனால் 5 நிமிடங்கள் செல்வதற்குள் ஆட்டோ ஒன்று பின்னால் மெதுவாய் வர கண்ணன் சைக்கிளில் வருவதை கண்டதும் ஓஹோ, படத்துக்கு புறப்படுகிறார்களா என்ற எண்ணமும் நடந்து போனவையும் தானாய் பூவை சுற்றும் வண்டாய் நெஞ்சில் சுழன்றன. ஊர் உலகில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வண்டிகள் திருடு போகின்றன. அவற்றில் எத்தனை ஒழுங்காய் தூசிப்படாமல் திரும்ப கிடைக்கின்றன. அப்படியே கிடைத்தாலும் எத்தனை வண்டியில் எண்ணெய் பெட்ரோல் நிரப்பி தருகிறார்கள். அட, அதை கூட செய்வதாக வைத்துக் கொண்டாலும் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாய் புதுப்பட டிக்கெட்டுகள் போக்குவரத்து செலவு என்று எவன் கொடுப்பான்? ஒன்று ஸ்கூட்டரை திருடி கொண்டு போன ஆள் பைத்தியமாய் இருக்க வேண்டும், அல்லது வரதன் சொன்னது போல எல்லாம் மச்சத்தின் வேலையாய் இருக்க வேண்டும். ஆமாம், மச்சம் மச்சம் என்று அடிக்கடி பீற்றிக் கொள்கிறானே, அது உடம்பில் எங்கு இருந்தால் இப்படி வலிய அதிர்ஷ்டம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும்? ஓசியில் எல்லாவற்றையுமே அனுபவிப்பதற்கும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டுமோ? மெத்த படித்த பெரியவர் யாரிடமாவது விளக்கம் கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தபடி உள்ளே போக திரும்பிய போது ஆட்டோவில் தன் குடும்பத்தோடு சென்ற வரதன் இவனை பார்த்து கையசைத்து விட்டு போக சட்டென்று ரகுபதிக்குள் பொறாமை, ஆற்றாமை, ஏக்கம், இல்லாமை எல்லாம் ஒன்றாக திரண்டு அவன் மூச்சை முட்டச் செய்தன. ஆனால் அந்த அவஸ்தை சரியாக அடுத்த 4 மணி துளிகளுக்குள் மட்டுமே. வரதன் குடும்பம் படம் விட்டு திரும்பி வந்து திறந்து கிடந்த வீட்டையும் அலங்கோலமாய் கிடந்த அறைகளையும் பார்த்து வெள்ளி பாத்திரங்கள், நகைகள், ஸ்கூட்டர், டேப் ரெக்கார்டர், டிவி, விசிஆர், மிக்சி என்று அனைத்தும் காணாமல் போய்விட்டது தெரிந்து வாசலுக்கு வந்து அலரும் வரையில் மட்டுமே உயிரோடு இருந்தது. அப்புறம் வரதனின் நப்பாசை குணத்தையும் மாறி ஊரில் இல்லாததையும் தெரிந்து கொண்ட சாமர்த்தியசாலி ஒருவன் திட்டமிட்டு ஸ்கூட்டர் திருட்டு நாடகத்தை நடத்தி இருக்கிறான்.
ஞாயிறு என்றால் அவரவர் வீட்டில் தெருக்காரர்கள் எவர் வீட்டில் எது நடந்தாலும் கவலைப்படாமல் தமிழ் சினிமாவை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றும் கணக்கு பண்ணி டெம்போ ஒன்றை கொண்டு வந்து ஓசைப்படாமல் வெகு திறமையாக வீட்டை காலி பண்ணி கொண்டு போயிருக்கிறான் என்பது புரிந்த பிறகு வரதனை நினைத்து ஐயோ பாவம் என்று மனப்பூர்வமாக பரிதாபப்படுவதை தவிர வேறு எதுவும் ரகுபதிக்கு சாத்தியமில்லாமல் போயிற்று.